ஐயா ஜெகதீசன் ஐயா. ஐயா, அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம மத்தியானம் பேசின கருத்து பேசலாமா? இல்ல அது இந்த 12 பாகம் 12 பக்கம் இருக்குது. சரிங்க. அது பக்கம் முடிஞ்சா யஜ்ஞம்ங்கிறத ஒரு தலைப்பு நிறைவு வென்றும். சரிங்க. இன்னைக்கு அந்த யஜ்ஞம் பக்கத்தோட முடிச்சுக்கலாம்னு தான் பாக்குறேன். சரிங்க. அதுக்கப்புறம் நம்ம விளக்கம் சொல்லணும்னா சொல்லிக்கலாம். ஆமாங்க. அந்த அதே 12 பக்கங்கள முடிச்சுட்டு, அப்புறம் அதுல என்ன இருக்குதோ அதுக்கான விளக்கங்கள குடுத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எளிமையா எங்களுக்கு புரியும். அப்புறம் நீங்க இன்னைக்கு மத்தியானம் என்கிட்ட பேசின விஷயம் ரொம்ப ஆழமான ஒரு ஒரு விஷயம் தான் அது. காணோம். ஆமாங்க. அதாவது சொல்லலாமா? எப்படி சொல்லலாங்க, தாராளமாக சொல்லலாம். அதான் கேட்டுட்டேன். அப்போ இந்த 12வது அந்த பாகத்தை நிறைவு செய்துட்டு சொல்லிக்கலாமா எப்படி? ஆமாங்க. அந்த 12 இதையும் அந்த 12 பேஜையும் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அப்படியே ஒரு விளக்கம் குடுத்துருங்க. சரி சரி. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஸ்ரீ சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் என்று 9வது பாகம். நேற்று 8வது பாகம் படித்தோம். இன்று 9வது பாகம் 187வது பக்கத்தில் நேற்று நிறைவு செய்தோம். அதாவது தேசத்தில் ஐக்கியம் உண்டாக செய்வதற்கு எல்லாவற்றிலும் சிறந்த சக்தியானது என்று ஆரம்பிக்கிறது. அதை இப்பொழுது தொடங்குகிறேன். அதற்கு முன் நேற்று 8வது பாகம் அஷ்டமி திதியில் கிருஷ்ணன் தேய்பிரையில் பிறந்து கஷ்டப்பட்டார் என்பார்கள். அதே போல 8 என்பது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம். 8ஐ எட்டி பிடிக்க வேண்டும் என்பார்கள். அதனால் 8 என்பதில் அச்சரம் அகரம் என்பதும் உள்ளது. அதனால் அச்சரபியாசம் கடினம் என்பது போல் உள்ளது. அது 8 குணங்களுடைய இறைவன் என்பதை பிடிப்பதும் மிகவும் சிரமம். 8உடன் 2ஐ சேர்த்து எண்ணவும் அறிகிறீர் என்பது 8 குணம், அஷ்ட சித்தி, அஷ்டாங்க யோகம், பதஞ்சலியோட அஷ்டாங்க யோகம், புத்தருடைய அஷ்டாங்க இது அப்படின்னு பார்க்கும்போது 8ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயமாவும் சிரமமான விஷயமாவும் காணப்படுது. அந்த அடிப்படையில் நேற்று அது சொன்னதுக்கு அப்புறம் என்னோட மனசு கூட கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுத்து ஒரு பாதிப்பு, ஒரு சமநிலை பெற்று இருக்கிற என்னுடைய மனதே கொஞ்சம் தடுமாற்றம் உண்டாகியது. ஏன்னா அதில் சொல்லியிருக்கிற கருத்துக்கள்லாம் அவ்வளவு ஆழமாக தைப்பதாக இருந்தது. அது இந்த 12 பக்கங்களை முடிச்சுட்டு அது ஏன் இப்படி தைப்பதாக இருந்தது, அதாவது நம்முடைய முக்தி மோட்சத்தினுடைய ஒரு தொடர்ச்சியை பற்றி சொல்வதாக இருந்தது. அது இயற்கை தான் நாம எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லியிருந்தது. அது கொஞ்சம் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் நேரடியாக ராமதீர்த்தா எவ்வளவு ஆய்வு செய்த சொல்லும்போது, சாமியம் அவர் சிபாரிசிக்கும் போது அதனோட உண்மைத்தன்மை நம்மளை ரொம்ப அசைச்சு பார்த்தது. அதனால நம்மை அசைத்து பார்த்ததுனால நாம் கொஞ்சம் சிறிது வருத்தத்திற்குள்ளானது போல ஒரு சோக நிலை போல இரவு முழுவதும் மனம் உறுத்தி கொண்டு இருக்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது. அதனால் அவரிடம் நான் பேசுவதற்கு முயற்சி செய்தேன். காலையில் முடியவில்லை. பிறகு மதியம் 5 நிமிடம் பேசினேன். அந்த வகையிலே காலையிலும் இப்பொழுது கேட்டேன். அதனால் இந்த 12 பக்கங்களை இப்பொழுது வாசித்து முடித்துட்டு 187 to 200 என்று நினைக்கிறேன். அதை வாசித்துட்டு பிறகு நாம் அதை பற்றிய சில கருத்துக்களை, கொடிய தண்டனை இருக்குது, மனத்தை மறி இருக்குது பார்க்கிறேன். உயிர்வற்ற மானத்தை ஏற்றுக்கொள்ளல் இல்லை இல்லை வியஷ்டி வாழ்க்கையை நசிக்க செய்தலாகிய தன்னலம் இன்மையாம். ஒருவன் கடவுள் தேச சமூக முழுமையும் அவன் மூலமாக ஐக்கியப்பட்டுவிடும். நெருப்பின் மூலமாக
இணையமற்ற சக்தி முதலியவைகளும். தர்மமும் இவர்களிடம் செழித்தோங்கும். ஸ்திரீகள், குழந்தைகள், தொழிலாளர்கள் என்ற இவர்களது கல்வியை மறுத்தபடியாலேயே நமக்கு உதவி செய்த கிளைகளையே வெட்டி வீழ்த்தியவர்களாகின்றோம். தேசிய விருட்சமே நாசமடையும்படி வேர்களையே களைந்து விட்டதற்கு சமானமாகும். 20ஆம் நூற்றாண்டில் வசிக்கும் ரிஷிகளின் சந்ததிகளே, உங்களது சுருதி போதிப்பதை அறிந்தீர்களானால், சுமிருதிகளால் உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் வகுப்பு சம்பந்தமான பந்தங்களையும் கொள்கைகளை பற்றிய பந்தங்களையும் தெரித்து போகுமாறு செய்து வெளியே கிளம்ப வேண்டும். உண்மையான ஆத்மாவை அறியாதவரானாலும் சுருதியை கவனிக்காதவரானாலும் சரியே. வெகு காலங்களுக்கு முன் குளிர் நடுக்கிய போது போட்டு வந்த உடுப்புகளை இந்த கொடிய கோடை காலத்தில் போட்டுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்கள் முன்னோர்களின் ஞானத்தை உத்தேசித்தாவது உங்கள் நிலையை தெரிந்து கொள்ளுங்கள். மனிதனாக தோன்றுகிறவன் காலத்தை பற்றி மாத்திரம் வசிக்கவில்லை, ஒரு தேசமாகிய இடத்திலும் வசிக்கின்றான். காலத்தை பற்றி பார்க்க போனால் நீங்கள் இமாச்சலத்தில் வசித்த முனிவர்கள் சந்ததியில் உதித்தவர்கள். தேசத்தை பற்றி பார்த்தாலோ கலைகளையும் பௌதீக சாஸ்திரங்களையும் கெட்டியாக பிடித்து உழலும் அமெரிக்கர்களுடன் ஐரோப்பியருடனும் சேர்ந்து வசிக்கின்றீர்கள். பூர்வீக உபனிஷத்துக்களின் ஞானத்தை கிரகித்துக் கொள்ளுங்கள். ஆனால் உலகப்பற்று விஷயங்களில் ஜப்பானும் அமெரிக்காவும் கையாளுகின்ற அனுபவ முறைகளை அடைந்து அனுபவிப்பதால் மாத்திரமே நீங்கள் ஜீவிக்க முடியும். ஒரு மரமானது விதையின் பெருமைகளை பற்றியே புகழ்ந்து கொண்டு சுற்றியுள்ள தண்ணீர், வாயு, ஒளி என்ற இவற்றை உணவாக்கி உயிர் பெற மறுத்துவிட்டால் சீக்கிரமே பட்டு போவோம். உங்கள் தேசிய கௌரவத்தை விட்டுவிடுமாறு ராமன் கூறவில்லை. நீங்கள் வளர வேண்டியது அவசியம்தான். சுற்றியுள்ள சந்தர்ப்பங்களையும் முற்கால பெருமைகளையும் சேர்த்து கிரகித்து சாரத்தை உட்கொண்டு வளர்ச்சி பெற வேண்டும். அந்நியர்கள் நமது பூர்வ காலத்திய தெய்வீக ஞானத்தை அடைந்து பலன் பெறுவது போல நீங்களும் அவர்களது பௌதீக சாஸ்திர முறைகளை கை கொள்ளுங்கள். ராஜ்ய நிலையை பற்றிய கலையும் சரித்திரமும் நமக்கு தெரிவிப்பதென்ன? தேச சமூகம் வளர்வது மரம் வளர்வதற்கு சமானம். காலம் பார்த்து வெட்டிவிட வேண்டும், குடியேற்றிவிட செய்ய வேண்டும். வேலையின்றி பட்டினி கிடந்து வருந்தும் எளிய இந்தியர்களை குடிகள் அதிகம் கிடையாமல் தவிக்கும் தேசங்களுக்கு அனுப்பி அங்கே உழைக்குமாறு செய்ய வேண்டும். அவர்களும் உயிர் வாழ்வார்கள். அவர்கள் மூலமாக இந்தியரும் வெகு தூரத்தில் இருக்கும் தேசங்களில் வேரூன்றுவார்கள். இந்தியரிடமுள்ள பழைய தமோகுணத்தையும் நீக்கிவிடும். இந்தியாவில் வறுமை பிணியும் குறையும். வாயு மண்டலத்திலும் கெட்ட காற்றாகிய கரியமல வாயு நிரம்பாது. நீங்களாகவே காரியத்தை ஏற்றுக்கொண்டால் தேவதைகளை உங்கள் ரதத்துடன் இழுத்துச் செல்வீர்கள். இல்லையேல் தேவதைகளின் சக்கரங்கள் வழியில் அகப்பட்டவர்களை எல்லாம் நசுக்கிக் கொண்டு யாதொரு தவக்கமுமின்றி இரக்கம் என்பது சிறிதுமின்றியே வேலை செய்து கொண்டு போகும். நெருக்கத்தினின்றும் விலகிக் கொள்ள உங்களுக்கு பிரியமில்லாவிட்டால் என்ன வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் மிகுந்த கருணையால் களையெடுக்கும் தொழிலை ஏற்றுக்கொள்வார். பஞ்சமும் பிளேக் நோயுமே கடவுளது மார்க்கங்களாம். மனிதன் விதியுடன் சேர்ந்து அழைக்க தன் அறிவை உபயோகப்படுத்தினானால் அவன் நிலை பெறுகிறான். அறிவோடும் கூடிய முயற்சியானது அவன் விஷயத்தில் தேர்ந்து நிதானித்தலாம். இதனால் சச்சரவு நீங்கி சுகம் உண்டாகிறது, சுதந்திரம் பெறுகிறான். இப்படிப்பட்ட மனிதன் மாத்திரமே தாராளமாக வெளியேறுகிறான். இப்பொழுது சிலர் கூறலாம், நமது பூமியில் வேலையின்றி தவிக்கும் குழந்தைகளை ஏன் வீட்டை விட்டு துரத்த வேண்டும்? இந்த கேள்வியினால் தெரிவதென்ன? வீடு என்பதை பற்றிய மிக குறுகிய புத்தி விளங்குகிறது. சரீரம் பிறந்த இடத்தை சுற்றியுள்ள 4 சுவர்களையும் தாண்டி ஏன் போக வேண்டும்? வீட்டை விட்டு நீங்கி ஏன் தெருவில் வர வேண்டும்? நீங்கள் இந்த மண்ணுக்கும் குப்பைக்கும் சொந்தமானவர்களா? சொர்க்கத்திற்கு பாத்தியம் பெற்றவர் அல்லரோ? நீங்களே சொர்க்க சுகத்தை அனுபவிப்பர் அல்லரோ? எங்கு சென்றாலும் உங்கள் வீடுதான். ஒரு ஸ்தலத்தை மாத்திரமே உங்களுடையதென பாவிக்காதீர்கள். தற்காலம் இந்தியாவானது உலகில் மற்ற தேசங்களின் சம்பந்தமின்றி தனியே விலகி நின்றுவிட முடியாது. அந்த காலத்தில் இந்தியாவானது ஒரு தேசமாகவும்
பள்ளியா பள்ளியாவானது வேறு தேசமானதும் இது என்னன்னு தெரியல, அது சரியா புரிய மாட்டேங்குது. பள்ளியாவானது வேறு தேசமாகவும் எகிப்து வேறாகவும் இப்படியே தனித்தனி வெவ்வேறு தேசங்களாக நின்றது. பார்சியா இருக்குமா? பர்ஷியா இருக்கும். பர்ஷியாவானது வேறு தேசமாகவும் எகிப்து வேறாகவும், அதாவது பர்ஷியானா பெர்சியான்னு சொல்லக்கூடிய ஈரானத்தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். வேறு தேசமாகவும் எகிப்து வேறாகவும் இப்படியே தனித்தனி வெவ்வேறு தேசங்களாக நின்றது. இப்போது நீராவியும் மின்சாரமும் கிளம்பி காலதாமதத்தையும் தேச வித்தியாசங்களையும் தொலைத்து விட்டன. மகா சமுத்திரம் தடையாக இருந்த காலம் போய் ரஸ்தாவாகவே மாறிவிட்டது. முற்காலத்திய நகரங்கள் தெருக்களாகவும் தேசங்கள் நகரங்களாகவும் அவ்வளவு சுலபமாக கருதப்படுகின்றன. ஒரு சிறிய தேயமாகிய உலகம் என்று மதிக்கப்படுகின்றது. அதனால் உங்கள் வீட்டை பற்றிய அறிவையும் விசாலப்படுத்தும் காலம் எப்போதோ வந்துவிட்டது. எல்லா தேசங்களிலும் எங்களுக்கு சமமான உரிமையுண்டு. பிரகிருதியின் குழந்தையே, கடவுளின் குமாரனே, மனித வர்க்கம் முழுமையும் உங்கள் சகோதர சகோதரிகள் எங்கே உபயோகமுள்ள வேலை செய்ய முடியுமோ அங்கே போய் திடமாக வாசம் செய்வாய். இந்திய ஜன சமூகத்தில் கனமாக அழுத்தி கிடக்கின்ற லட்சக்கணக்கான வறியோர்களுடன் சேர்ந்து அவர்களின் தொகையை அதிகப்படுத்த வேண்டாம். வெளியே செல்லுங்கள். கடவுளின் பெருமைக்காகவும் மனித வர்க்கத்தினிடம் கருணை காட்ட வேண்டியதற்காகவும் போய்விடு. இந்தியர்களது துக்கத்தை தீர்ப்பது சிலருக்கு தேசிய காரியம் என தோன்றும். ராமனது திருஷ்டியில் அது சர்வதேச சம்பந்தமானது. சிலருக்கு இது தேசபக்தியை பற்றியதாயிருக்கும். ராமனது நோக்கின்படி இது மனித வர்க்கத்தை பற்றியது. எனது குழந்தைகள் தூரதேசம் போயாவது வாழ்க்கை பெற்று விளங்கட்டும். என் கண்களின் முன்னால் இறந்து கொண்டிருக்க வேண்டாம். அன்பின் பெருக்கால் கண்ணீர் பெருகியபடியே ராமன் உங்களை போகும்படி வேண்டுகிறார். போங்கள். அந்நிய நாடுகளில் நீங்கள் உங்களை காத்துக் கொள்வதற்கு மேற்பட்ட காரியத்தை அடைந்தீர்களானால் திரும்பிவிடலாம். வெளிநாடுகளில் நீங்கள் அடைந்த அறிவை கொண்டு உங்கள் தேசத்திற்கு சேவை புரியுங்கள். ஜப்பானிய சிறுவர்கள் மேனாட்டு அனுபவ அறிவை தம் தேசத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் சாப்பாட்டிற்கு மேல் யாதொன்றும் அடைய முடியாவிட்டால் அங்கேயே இருந்து விடுங்கள். பாரத மாதாவின் சரீரத்தில் ஏற்கனவே வருந்தி கிடக்கும் உடலில் ஒட்டி கொள்ளக்கூடிய வேலையற்ற ரத்தம் கிரகிக்கும் பூச்சியை போல் விளங்குவதுதான் கதி என்றால் அராபிக் கடலில் குதித்து அக்கடல் அழைக்கும் விருந்தை உண்டு சுகமே இரு. மறுபடியும் இந்திய பூமியில் அடி வைக்காதே. வீட்டினிடம் அன்பும் உண்மையான தேசபக்தியும் இருந்தால் அவ்வளவு நீ உதவி செய்ய வேண்டும். ராமனுக்கு எல்லா பிராணிகளிடமும் கற்களிடமும் மனிதர்களிடம் இருப்பதை போன்ற அன்பு உண்டு. குரங்குகளும் கடவுள்களைப் போலவே அரிய பிராணிகள். ஆனால் விஷயத்தை ஒழிக்க முடியாது. விஷயத்தை மறுக்கின்றவன் கஷ்டத்திற்கு ஆளாவான். இப்படி கூறுவதால் அமெரிக்காவையாவது மற்ற தேசங்களையாவது இந்தியரில் சோம்பேறிகளால் நிரப்பிவிட இஷ்டப்படுகிறேன் என்று கருத வேண்டாம். உண்மையில் நீங்கள் அந்நிய நாடுகளுக்கு செல்வது அவர்களுக்கும் சுகத்தை தர வேண்டும். மரங்கள் அடர்ந்து வளர்ந்தால் எல்லாம் பலகீனம் உள்ளவையாக இருக்கும். ஒன்றை பெயர்த்து தோட்டத்தை விட்டு வெளியே எட்டி பயிராக்குங்கள். அது ராஜ விருட்சமாக வளரும். நீ வேறு தேசத்திற்கு செல்வதனால் நீ போகும் தேசத்திற்கு கௌரவத்தை கொடுத்து நீயும் சிறப்பு பெறுவாய். இப்போது அமெரிக்கர்கள் என பெருமை வாய்ந்தவர்கள் எல்லோரும் அவ்விதம் சென்றவர்களே. அவர்களில் அநேகர் ஐரோப்பிய கண்டத்து எளியவர்கள். தேசத்தை விட்டு வெளியே சென்றவர்கள். எந்த தேசத்து சரித்திரத்தை எடுத்து கொண்டாலும் வெளிநாட்டிற்கு செல்கின்றவர்கள் அதிகப்படும் காலங்களில் நன்மையை பயக்கும் மாறுதல்களை உண்டாகியிருக்கின்றன. யக்ஞம் என்பதை பற்றி இன்னும் சில வார்த்தைகள். யக்ஞம் என்பதற்கு தியாகம் என்றும் பொருள் கூறுகிறார்கள். தியாகம் ஆழ்ந்த கருத்துடைய மொழிக்கு ஒன்றும் செய்யாமலிருத்தல் என்றும் தள்ளிவிடக்கூடிய பலகீனத்தையும் பொருளென கொள்ளக்கூடாது.
அகம்பாவத்துடன் கூடிய சந்நியாசி என்றும் பொருள் கொண்டு மயங்கக்கூடாது. கடவுளின் பரிசுத்த ஸ்தானமாகிய உனது சரீரத்தை மாம்ச பட்சணங்களான ஓநாய்களுக்கு இரையாக்குவது, தாராளமாக தடையின்றி தின்னுமாறு விட்டுவிடுவது தியாகமாகாது. அநீதிக்கும் கொடுமைக்கும் நீ உட்படுவதற்கு உனக்கு என்ன பாத்தியம் இருக்கிறது? ஒரு ஸ்திரீ வணங்குவதற்காக தெய்வ வணக்கம் செய்ய சாதக கருவியாக ஏற்பட்ட புண்ணிய ஸ்தலமாகிய தனது சரீரத்தை அழுக்கடைந்த சித்தமுள்ள அடிமைக்கு கொடுத்து விடுவது புண்ணியமான காரியமாகிய தியாகமல்ல. தியாகம் என்றால் எல்லாவற்றையும் சத்தியத்திற்கே கொடுத்து விடுவது என்று கருத்து. இந்த சரீரமும் தனமும் கடவுளுக்கே உரியன. காவல் தொழிலில் இரு. உனது தெய்வ காரியத்துள் அநீதியும் அநீதமும் புகுந்து விடாமல் இருக்கட்டும். உன்னை உண்மை பொருளினின்றும் வேறாக பாவித்து கொண்டு பிறகு மதத்திற்காக தியாகம் செய்வது என்றால் உனக்கு சொந்தமல்லாததை சொந்தமாக பாவித்தாய் என்று கருத்தாகும். சொந்தமில்லாத பொருளை சொந்தமாக்கிவிடும் அதர்ம கொள்கை உனக்கு சொந்தமல்லாத பொருளை தர்மத்தில் செலவிடல் பாபமான செய்கை அல்லவா? நீயே உண்மை பொருளாக சத்தியமாக பிரகாசத்தை வீசினில். சத்திய பொருளாகவே நில். இதுதான் சரியான தியாகம். சற்று இருங்கள். இதற்கு தியாகம் என்று பெயர் கூறலாமோ? தெய்வத்தன்மை பொருந்திய கம்பீரத்தன்மை அல்லவா? கடவுள் சொரூபமும் தியாகமும் ஒன்றுதான். பயிற்சியும் குணமும் வெளியில் தோன்றும் தோற்றங்கள். வேதங்கள் செழித்த முற்காலங்களில் கூட சிறிய ஜீவ அகத்தில் அழுந்திய கர்மகாண்ட மெதுவும் முடிவான விடுதலையாகிய முக்தியை தரத்தக்கதல்ல. விடுதலையானது எப்போதும் ஞானத்தாலேயே உண்டாகக்கூடியது. தற்காலத்திலும் கூட தன்னலம் என்ற குணத்தினிடம் கடமை என்ற சுமை மிகுந்து அவசரத்தில் அல்லாடிச் செல்லும் நாகரிக மிகுந்த அடிமையினது கர்மகாண்டமும் ஒருவனுக்கு பாவத்தை போக்கி துக்க நிவர்த்தியை தராது. உலகத்து செல்வமெல்லாம் சம்பாதிக்கலாம், ஆனால் தானும் சமஷ்டியும் ஒன்று என்று அறிந்தால் ஒழிய சாந்தம் என்பது ஏற்படாது. உலகத்திலுள்ள மாறுதல்களெல்லாம் சந்தர்ப்பங்களில் எல்லாவற்றிலும் பொதுவான ஆதாரமாக கலந்து நிற்கும் ஒரே முக்கிய கர்மா ஒன்றுண்டு. அதுதான் சொரூப அனுபவம். மனிதர் வாழ்க்கையின் வேறானது செயற்கையிலும் மேற்பரப்பிலும் தோற்றத்திலும் மாத்திரமே ஊன்றி நிற்கும் வரையிலும் ஒவ்வொரு மாறுதலும் சீர்திருத்தமும் ஆபாச நிலையைத்தான் புதிதாக கொண்டு வரும். சமஷ்டியையே தாம் என்ற உணர்ச்சி ஏற்படாத வரையில் உங்கள் நாகரிகமெல்லாம் எதற்கு பிரயோசனம்? சரீராத்ம உணர்ச்சி என்ற வீக்கத்தை நோயை மறைத்து மூடிக்கொண்டிருக்கும் மூட்டமேயாகும். வேதங்களின் ஞான பாகமே உண்மையான வேதம். அதற்குத்தான் சுருதி என்று பெயர். உள்ளிருந்து தோன்றிய ஒளி. இந்து தத்துவ சாஸ்திரிகளில் வைதீக கொள்கையினரான 6 வகை பிரிவினரும் ஜெயினர்களும் புத்தர்களும் இப்படியே கூறுகிறார்கள். இந்துக்களே, இந்த சுருதியை விட்டுவிடாதீர்கள். காலத்திற்கு ஒத்தவாறு கர்ம காண்டத்தையும் சுமிருதியையும் மாற்றிக்கொள்ளுங்கள். இப்படி செய்தீர்களானால் இந்துக்கள் என்ற தனி சமூக நிலையும் கெடாமல் மேன்மேலும் இந்துவாகவே விருத்தியடைந்து உண்மையில் உலகத்திற்கும் போதிக்கும் ஆச்சாரியர்கள் ஆவீர்கள். இவ்விதம் தனிப்பட்ட நிலையில் கத்தரித்து போய் உதவாதபடி ஆகிவிடாமல் சமஷ்டியில் சேர்ந்து புத்துயிர் பெற்று விளங்குவீர்கள். ஆத்ம நிலை உணராமல் வேலையில் நிற்கின்றவன் இருட்டறையில் தெரிகின்றவனுக்கு சமானமாவான். சுவற்றில் மோதிக்கொள்வதும், மேஜையில் முழங்கால்கள் இடிப்பதும், நாற்காலி மீது குட்டிக்கரணமிடுவதும், பலவிதமான குத்துக்களும் உதைகளும் பெறுவதும் இதே கதிதான். வெளிச்சம் என்ற ஒளியில் வேலை செய்கின்றவனுக்கு சச்சரவு கிடையாது. ஞான ஒளியின்றி திரிபவன் குதிரையின் வாலை பற்றி செல்பவனுக்கு சமமாக வழியெல்லாம் உதைகளையே அடைகிறான். அறிவு பெற்று செல்பவன் சுதந்திரத்துடன் நிச்சயமான ஆனந்தத்துடன் செல்கிறான். குதிரையின் முதுகின் மேலேறி செல்கின்றான். ஆத்ம ஞானிக்கு தான் செய்யும் வேலை வேலையல்ல. ஆத்ம தரிசனம் அடைந்தவனுக்கு மகத்தான காரியங்களெல்லாம் மிக எளிதாகவே நிறைவேறும். வசந்த கால காற்று
புஷ்பங்களின் வாசனையை சுமந்து செல்வது போன்ற எளிய தன்மையாகும். சங்கரர் ஆத்ம ஞானி வேலையே செய்வதில்லை என்கிறார். ஆம், உண்மைதான். ஆத்ம ஞானி திருஷ்டியில் வேலையே கிடையாது. ஏனெனில் அவனுக்கு கடினமாக தோன்றும் வேலையே கிடையாது. எல்லாம் அவனுக்கு விளையாட்டாகவே படும். எல்லாம் ஆனந்தத்தையே கொடுக்கும். நிர்பந்தமான கடமை என்பது அவனுக்கு கிடையாது. அவன் எப்போதும் எஜமானன். ஒருபோதும் கஷ்டப்படுவதே கிடையாது. அவசரம் என்பதே கிடையாது. அவன் காரியமெல்லாம் முடிந்து விட்டது. அவன் தன் தலையை சொரிந்து கொண்டு கலங்க மாட்டான். வருத்தப்படுவதே கிடையாது. எப்போதும் சுறுசுறுப்பாகவும் உறுதியாகவும் இருப்பான். செய்கை என்ற ஜுரம் அவனை வாட்டுவதே கிடையாது. இப்படிப்பட்ட ஒருவன் சோம்பித் திரிய முடியுமோ? பிரகிருதியானது ஒரு காரியமும் செய்வதே இல்லை என்றும், சூரிய பகவான் ரதமானது மிக தாமதமாகவே ஊர்கின்றது என்றும் கூறிவிடலாமோ? ஆத்ம ஞானிக்கு வேலையே கிடையாதென்று பறைசாற்றும் சங்கரரையே பார்த்து கொள்ளுங்கள். ஒரே மனிதரால் மிகச் சிறிய காலத்திலேயே அவ்வளவு அதிக சக்தி வெளிப்பட்டிருக்கும் நிலையில் வேறு ஒரு மனிதரை குறித்து காட்டுங்கள். நூற்றுக்கணக்கான கிரந்தங்கள் எழுதப்பட்டன. பல ஸ்தாபனங்கள் ஏற்பட்டன. அரசர்கள் வசமாக்கப்பட்டார்கள். பரதகண்டம் முழுவதும் பலவிடங்களிலும் நேர்த்தியான கட்டடங்கள் கூட்டங்கள் கூட்டப்பட்டன. நட்சத்திரத்திலிருந்து ஒளி வெளிப்படுவது போலவும், புஷ்பத்திலிருந்து வாசனை வெளியாவது போலவும் சங்கரரிடமிருந்து வேலைகள் விளங்கின. பிரஞையின்றி சுபாவமாக வெளிப்படுவது என்பது கருத்து. மனுசுமருதி கூறுகிறபடி ஆத்ம யக்ஞியை உள்ளே இருக்கும் ஜோதிமயமான ஆசனத்திருத்தி வைப்பதாகிற சுராஜ்யம் அடையும்படி செய்யவல்ல பெரிய பிரம்ம யக்ஞத்தை பற்றி சிறிதாவது கூறாமல் ராமன் நின்றுவிட மாட்டான். ஞானாகினியில் உனது உடைமைகளை எல்லாம் ஆகூதி செய்துவிடு. உனது பற்றுக்களையும் ஏற்பாடுகளையும் எனது உனது என்ற பாவனைகளையும் அன்பு விருப்பு வெறுப்பு முதலியவற்றையும் அதிருப்தி திருப்தி தாம்பீகம் முதலியவற்றையும் சரீர சம்பந்தமான பந்து மனம் முதலியவற்றையும் உறவுகளையும் உரிமைகள் தவறுகள் செய்கடன் முதலியவற்றையும் கேள்விகளையும் நாம ரூபங்களையும் கிடைக்க வேண்டிய வஸ்துவென்ற திருஷ்டி வசீகர நிலை ஆகிய இவற்றையெல்லாம் தியாகம் செய்துவிடு. ஒளித்து நீங்கி நில். இவற்றையெல்லாம் ஞானாகினியில் ஆகூதி செய்து நிற்பாயாக. இவற்றை பொசுக்கி சுகந்தமாக செய்து வாசனையை அனுபவித்துக்கொள். தத்துவம் அசி என்ற ஆலய தீயில் ஜுவாலையுடன் எரியும் போது அதில் எழும் சுகந்தத்தையே அனுபவிப்பாயாக. தத்துவமசி, அது நீயாகிறாய். உனது தெய்வத்தன்மையை உறுதியாக பிடித்து கொண்டு காம குரோதங்களுக்கு பலகீனங்களுக்கும் மேலே எழும்பிவிடு. அப்படி உறுதியுடன் கூடிய எவனுக்கும் உலகமானது இடம் கொடுத்து ஒதுங்கிவிட வேண்டும். உங்கள் பிரகிருதியை ஆளுகின்ற கடவுளாயிருங்கள். இல்லாவிட்டால் அது உங்கள் மேல் பாய்ந்து உங்களை வசமாக்கிவிடும். சந்தேகங்களும் மூட பக்திகளும் வைத்திருப்பவர்களுக்கு யாதொரு நம்பிக்கையும் கிடையாது. நீ தெய்வத்தன்மையுடன் கூடிய ஆத்மா என்பதில் உனக்கு சந்தேகம் இருக்கிறதா? உனது இருதயத்தில் சந்தேகம் பாய்வதைக் காட்டிலும் ஒரு குண்டு பாய்ந்து விடட்டும். உன் இருதயமே உனக்கு திடம் தரவில்லையா? அதை பிடுங்கி எறி. சந்தோஷத்தோடு சிரித்து கொண்டே சத்திய நிலைக்குள் பாய்ந்து விடு. பயமாயிருக்கிறதோ உனக்கு? எதைக் கண்டு பயம்? கடவுளைக் கண்டா? மூடனே, மனிதனைக் கண்டா பயங்காளி. பூதேந்திரியங்களை கண்டால் அவற்றை ஜெயித்துவிடு. உன்னை கண்டேயோ? உன்னை நீ அறிந்து கொள். நானே கடவுள் என்று கூறிக்கொள். சத்திய புருஷனாகிய ராமன் அப்படின்னு நிறைவு செய்கிறாரு 199வது பக்கத்துல. அதனால நம்ம இதுவரைக்கும் இந்த 9வது பாகத்தை இதோட நிறைவு செய்து கொள்ளலாம். 199ன்னு கூட அதுவும் சரியான நம்பரா வந்திருக்குது. அடுத்தது 10வது பாகத்துக்கு 13வது அப்படின்னு போட்டு
வேதாந்தமும் தன சேர்க்கையும். அதாவது 1 போட்டு அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது 13. மூனா 3. கானா 1, ஊனா 2, மூனா 3. மூ அப்படிங்கிற எழுத்து. அப்புறம் அந்த இத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப வேதாந்தமும் தன சேர்க்கையும் அப்படிங்கிற தலைப்புல 10ஆம் பாகத்த 199வது பக்கத்துல இருந்து நாளைக்கு நம்ம அல்லது நாளை மறுநாள் வாய்ப்பு இருக்கும்போது தொடருவோம். சிவானந்தர் அருளால இந்த அளவுல 9வது பாகம் ஸ்ரீ சுவாமி ராமதத்த பரமஹம்ச விஜயம் நிறைவு செய்து அமைகின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். இப்போ நம்ம அப்படியே சொன்ன இடத்த ஒரு விளக்கமும் சொல்லலான்ட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி யாருக்கும் கேள்வி இருந்தாலும் கேளுங்க. ரமேஷ் ஐயா. ஐயா நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ இது வந்து பதியுன்னா பதியுங்க, அப்படின்னாலும் பண்ணலாம். எப்படினாலும் செய்துக்க. நான் கொஞ்சம் ஓப்பனாகவும் பேசுறேன், உண்மையாகவும் இருக்கும் நம்புறேன். சாமி அருள்னால சரியா சொல்வேன்னு நம்புறேன். வாய்ப்பு எப்படி இருக்குதோ அப்படி தான். அதாவதுங்க, இப்போ நம்மளுடைய சொந்த கருத்து நம்ம சொல்லலை. ஸோ இங்கே சாமி ராமதீர்த்தர் அந்த புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை தான் இங்கே வெளிப்படுத்த போகிறோம். அதனால அதில் வரக்கூடிய நன்மையும் தீமையும் அது அவரை சார்ந்தது. இல்ல, நம்ம எண்ணத்துல இருக்கிறதையும் சேர்த்தானே சொல்றோம். ம் நான் காலையில சொன்னேன், ஆமாம். ம் பகவான்னு சொல்லியிருக்கிற அந்த எண்ணத்தை அதை சேர்த்து சொல்ல போறோம். சரிங்க. ம். அப்போ அதாவது இதுல நேத்து சொல்லும்போது, இப்ப இன்னைக்கு கொஞ்சம் படிச்சதுல கூட இந்த 12 பக்கங்களும் நல்ல உற்சாகம் தரக்கூடியதாக, உறுதிப்பாடு கிடைக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. இப்போ நமக்கு சாமி சொல்லும்போது கூட என்றென்றைக்கும் ஆனந்த மத்தர்களா இருக்கணுங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதுக்கான விளக்கம்னு பார்த்தா எங்கேயும் அதிகமா காணோம். அதே மாதிரி சமாதி வைக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாரு. சமாதிக்கு அப்புறம் அவங்க மேல் மாடியிலிருந்து சுகமாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு அறிந்து கொண்டும் சாட்சி மாத்திரமாக இருப்பார்கள்னு சொல்லல. சூனிய பதவி ஆனந்தம் சித்திக்குங்கிறதோட நிறைவு செய்துட்டாரு. அதோட தொடர்ச்சி நமக்கு கிடைக்கல. அதனாலதான் நேத்து ராமதத்த பரமஹம்சர் சொல்லும்போது சொன்ன ஒரு வாக்கியம் நம்மளுக்கு இயற்கையான சுழற்சியில தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதோட வருத்தத்திற்கு காரணமான ஒரு விஷயமா இருந்தது. நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, இறந்தா பிறக்கிறதும், பிறந்தா இறக்கணும். அது தவிர்க்க முடியாது அப்படின்னு கீதையும் சொல்லியிருக்குது. இறந்தவர்கள் பிறப்பதும், பிறந்தவர்கள் இறப்பதும் சகஜம். நீ இருப்பவர்களைப் பற்றியோ, இறந்தவர்களைப் பற்றியோ அறிவாளிகள் வருந்த மாட்டார்கள். நீ எல்லாம் அறிந்த அறிவாளியைப் போல பேசுகிறாய். ஆனால் நீ கலங்கி நிற்கிறாய் அர்ஜுனா அப்படின்னு கீதையில கிருஷ்ணர் சொல்றார். ஆத்மா அழிவதில்லை அப்படின்னு சொல்றார். மேனியை கொள்வாய்ங்க மாதிரி தான் சொல்றார். அப்புறம் ஏற்கனவே இவர்கள் என்னால் கொல்லப்பட்டு விட்டார்கள். நீ வெறும் கருவியாக இருந்து செயல்படு. பலனில் உனக்கு அதிகாரம் இல்லை. கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஊக்கம் கொடுத்து அப்படி சொல்றாரு. அப்போ அந்த ஒரு நிலையெல்லாம் நம்ம அதை பார்க்கிறோம். அது வந்து நம்மளுக்கும் 4ஆம் அத்தியாயத்துல சாமி ராஜ குகியா அப்படின்னு பகவத்கீதை சொன்ன மாதிரி நமக்கு சித்த வித்தை பயிற்சி கொடுத்துருக்கிறாரு. இந்த பயிற்சி மூலயமா என்ன ஆகுதுன்னா, சமாதிக்கு போலாமா அப்படிங்கிறது நமக்கு கேள்வி. ஆனா சாமி சமாதிக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு மரணம் வரும்போது இந்த மேல்கதி கிடைத்தால் உங்களுக்கு சத்து போகாது. அப்படி சத்து போகாம புருவமத்தி தியானத்தோடு கூடி யார் ஒருவர் மரணம் அடைகிறாரோ அவருக்கு சமாதி வைக்க வேண்டும் தான் சொல்றாரு. அப்ப இயற்கையா மரணம் வரும்போது துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு படுக்கை புண்ணு வந்து சிரமப்பட்டு இல்லாம இயற்கையோடு இயற்கையா மரணம் அடைகிறது தான் அவர் சத்து போகாமல் மரணம் அடைதல்ங்கிற கருத்தை சொல்றாரு. அதைத்தான் ஒரு மரண காலத்தில் கூட நம்மளாவது ரசத்தை மணியா கட்டி நிறுத்தி அதுல ஞானம் உண்டாகி மஸ்தக ஞானம் வந்து வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு ஒரு கருத்து கொடுத்திருக்கிறாரு. அதையும் நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர் சாமி கருணையோட ஒருவன் செத்து போகும் நேரத்தில் கூட இந்த வித்தையை கிரகித்துக் கொள்ள முடியுமானால், கிரகிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். அப்படி கூட கொடுத்துருக்குறாங்க சில பேர். நானும் அதை கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த கிரகிச்சுட்ட ஒரு சொட்டு ரத்தம் இருந்தா கூட ஊதி ஊதி பெருசுபடுத்திடலாம்
ஒரு சொட்டு சுக்கிலத்தோட தன்மை இருந்தா கூட பெருசுபடுத்திடலாங்க மாரி அந்த கருத்து இருக்குது. மரண காலத்தில் கூட இந்த வித்தையை பெற்றுக்கொள்ளுவோன் மோட்சம் அடைகிறான், விடுதலை அடைகிறான், ஜீவன் முக்தி, விதேக முக்தி அடைகிறான் அப்படிங்கிறது சாமி நமக்கு அந்த உத்தரவாதம் தராரு. அப்ப எந்த வயதுங்கிறது கூட காரணம் இல்ல. அப்படியெல்லாம் சொல்றாரு. அப்போ அதெல்லாம் நமக்கு திருப்தியா தான் இருக்குது. அப்போ அந்த மாரி நேரத்துல தான் வேண்டிய கதி தான் நம்மளுக்கு இந்த மேற்கதி. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். சாகப் போற நேரத்துல சங்கரா சங்கரானா வருமா? அப்படிங்கிறதுக்காக முதல்லயே அந்த மனசு அந்த பழக்கம், வாசி பழக்கம் அறிய வேணும் அப்படின்னு அந்த பழக்கத்தினால காரிய சித்தியாகும். அப்படின்னு சாமி முதல்லயே நம்ம அந்த பழக்கத்த தட்டி திறந்து அந்த பாதையை ஜீவனுடைய உள்மார்க்கத்தை நன்றாக்கி வைத்திருந்தால், அந்த கடைசி நேரத்துல ஜீவன் போய் தட்டுகிற நேரம், அந்த பாதை சுத்தமா இருந்ததுன்னா, 9வது, 10வது வாசல்லாம் தொறந்து நம்ம மேல போயிர்றோம். அதாவது அஜீவேஸ்வர ஐக்கியம் அடையறோம். அப்படிங்கிற கருத்த சொல்லியிருக்கிறார் நம்மளுக்கு. அதுதான் இந்த மனித பிறவி எடுத்து இந்த உடல் எடுத்து ஆனந்தத்திலிருந்து பிறந்த நாம விசேஷ ஞானியாக ஆனந்தத்தோடயே வாழ்ந்து, அதாவது சந்துஷ்டியோடு கூடி அப்படின்னு ராமதீர்த்தர் சொன்ன மாரி, திருப்தியாவும், ஆனந்தமாவும், உறுதியாகவும், ஸ்திரமானம் உள்ள மனநிலையோட அமைதியோடு கூடிய மனநிலையோடு வாழ்ந்து, விருப்பு வெறுப்பு இல்லாமல், ராகத்வேஷம் இல்லாமல் வாழ்ந்து, நாம் கடைசியில் அந்த ஆனந்தத்திலேயே ஐக்கியமாகக்கூடிய நிலை ஜீவேஸ்வர ஐக்கியம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஜீவேஸ்வரோர் ஐக்கியம் அடைய வேண்டும்ங்கிறது தான் இந்த சித்த வேதம், சித்த வித்தையோட சிவானந்த பரமேஸ்வருடைய அடிப்படை கொள்கை என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில அதெல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த மனித பிறவியோட நோக்கம்ங்கிறது இயற்கை தான் நம்ம எல்லாரும் அப்படின்னு ராமதீர்த்தா சொல்றார். அப்படியானா இந்த பிறவி போயிடுச்சுன்னா, இதோட தொடர்ச்சி வருமா? வராதான்னு கேட்கும்போது, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இல்ல பின்னாடி என்னையே மாரி ஆட்கள் வருவார்கள். அவர்கள் என்னைப் போலவே இருப்பார்கள். நான் சொல்வதெல்லாம் சொல்வார்கள். நான் செய்வதெல்லாம் செய்து காட்டுவார்கள். நோய்களை கூட குணப்படுத்தி காட்டுவார்கள். சித்துக்களை கூட காட்டுவார்கள். தத்துவங்களை கூட பற்றி விளக்கம் சொல்வார்கள். தீர்க்க தரிசனம் கூட சொல்வார்கள். ஆனால் அவர்கள்லாம் கள்ளத் தீர்க்கதரிசிகள். அவர்களை நம்ப வேண்டாம். நான் சொன்ன இந்த தத்துவத்தோட நிறைவு செய்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் கடைசி தூதர் அப்படின்னு சொல்லப்படுறார். அப்ப இதுல இப்படி சொல்லப்படுது. என்ன? அப்படி இப்படி பல்வேறு விதமான கருத்துக்கள பார்க்கும்போது, நாம் 2 1/2 கடிகையில் வருவோம்னு வள்ளல் பெருமான் சொன்னாரு. அந்த 2 1/2 கடிகைக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. நம்ம சாமி தான் அதுக்கப்புறம் வந்திருக்கிறாரு. அப்பன் வரும் தருணம் இதுன்னு அவர் சொன்னத பார்த்தா, அது சிவானந்தர் தான் அப்படின்னு. அன்னைக்கு ரமேஷ் ஐயா கூட ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. ஏசுநாதர் மறுபடியும் வருவேன்னு சொன்னது, ரகசியமா கல்லனைப் போல வந்துவிட்டு போவேன் அப்படின்னு சொன்ன மாரி சிவானந்தபுரம் சார் தான் அப்படி வந்துட்டு போயிருக்கிறாரு. அப்படின்னு அவர் வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு. கல்கி அவதாரமா வாள்ங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றதுனால, பல பேர் கல்கி அவதாரமா சிவானந்தபுரம் சார் வந்துட்டு போனதாவும் சொல்றாங்க. ராமன்ங்கிற பேரும் அதுல சம்மந்தப்படுது இல்லையா? கேரளா பரசுராமருடைய பூமி அப்படிங்கிற அர்த்தத்திலயும் அது சொல்லப்படுது. இப்படியும் நம்ம அத எடுத்துக்கொள்ளலாம். இப்படி எல்லாம் கூட வெள்ளை குதிரைன்னா வாசி குதிரை, குண்டலினி இப்படி எல்லாம் கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதுவும் பொருத்தமா தான் இருக்குது. உள்ளத்துல தோன்றியத உங்களுக்கு சொல்றேன். அப்போ இப்படியெல்லாம் கூட இருக்கக்கூடிய நமக்கு, இந்த பின்னாடி சமாதி ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம நிலைமை என்ன? அப்படின்னு பல பேர் எலும்பு கூட இல்லங்க. அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் காணாம போயிருது. ஒளியோடம் எடுத்து போயிடுறாங்க. அப்படின்னு சும்மா சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அது நம்புற மாரி இல்ல. ஏன்னா, நேரடியான அனுபவம் இல்லாம எதையும் நம்பக்கூடாது. சுருதி, யுக்தி அனுபவத்துக்கு ஒத்து வராம ஏத்துக்கூடாதுன்னு சாமி சொல்றதையும் கேட்க வேண்டியதா இருக்கு. அப்படிதான் நம்ம அத சந்தேகப்படுறோம். அதனால சாமியார் சமாதியில குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் எடுத்து பார்த்து பண்ணாங்க. மண்ணுக்குள் சித்தர்கள், விண்ணுக்குள் சித்தர்கள், நெருப்புக்குள் சித்தர்கள் கோடி அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ காலத்துக்கு அப்புறம் இப்ப வள்ளியூருங்கிற இடத்துல கூட ஒரு சமாதி தோண்டி எடுக்கப்படும்போது, அங்க ஒரு ஆளு உள்ள இருந்திருக்கிறாரு. பிறகு பழைய காலத்துல அப்படி ஒரு ஆளு தோண்டி எடுக்கும்போது, அவரு கேட்டிருக்கிறாரு. "ஒரு புளிய இலைய எடுத்துட்டு வர முடியுமா?" அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அப்போ என்னடா புளிய இலைய கேட்கிறாருன்னு கொண்டு வந்து குடுத்துருக்கும்போது, அப்ப அவரு சொல்றாரு, "புளிய இலை நல்லா பெருசா இருக்கும். இப்ப இது சிறுசா இருக்கு. அப்ப கலிகாலமா இதுன்னு கேட்டாராம். அப்ப யுகக்கணக்கா அவர் இருக்கிறார் பொழுது. அப்ப எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருப்பினும், என் கண்ணார அமுதனை கண்டறிவார் இல்லை அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. அப்ப அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 3000 வருஷம் வாழ்ந்து 3000 குரல் கொடுத்தது சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்படி இருந்திருக்கலான்னு தான் எனக்கு தோணுது. என்ன?
ஏன்னா, அந்த குரல் எல்லாம் அவ்வளவு ஆழமா திருமந்திரம் அவ்வளவு ஆழமா இருக்குது. அதனால அவ்வளவு தூரம் அனுபவம் இல்லாம அது குடுக்க முடியாது. அப்படி அது எத்தனையோ ஞான கருத்துக்கள்ல அப்படி சொல்றாங்க. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு தெரியாது. ரமணர்கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, "ஐயா, நம்ம ஓட போன வருஷம் ஒருத்தர் இருந்தாரு. அவர் இறந்து 1 வருஷம் ஆயிப்போச்சு. அப்போ இவர் பிறந்து இப்போ ஒரு 1 வயசு 6 மாசமா ஆயிருக்குமா அவருக்குன்னு?" கேட்டா, "இல்ல, இல்ல. அவர் பொறந்து 70, 72 வயசு ஆயிருக்குங்கிறாரு." இது குவாண்டம் பிசிக்ஸ் மாரி எப்படியோ நம்மள குழப்புது. சாதாரண அறிவு மாரி தெரியல. அப்ப அதுல குவாண்டம் பிசிக்ஸ்ல இது சரிதான். அந்த கணக்கு சரியா வரலாம். அவர் டைம் டிராவல் பண்ணி அந்த மாரி இருக்கலாம். அவருடைய சோல் வேற இதுல ஏற்கனவே அட்டாச்மெண்ட்ல இருந்திருக்கும். அதனால அந்த அர்த்தத்துல ரமணர் சொல்லியிருக்கலாம். அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு கூட ஒரு சப்ஜெக்ட் படிச்சேன். அது என்னன்னா, இந்த சோலார் அதாவது சூரியன்ல நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி போட்டு. டனலிங் அ அப்படின்னு சொல்லிட்டு. டனலிங்ன்னா சுரங்கம் மாரி ஓட்ட போட்டுட்டு, அதாவது கருமையத்துல போய் சேர்றது. அணுக்கருமையத்துல போய் சேர்றது. அதுக்கு சூரியன்ல நமக்கு பிரகாசம் கிடைக்கிறதுக்கே நெறைய அணுக்கள் வந்து அந்த கருமையத்தோட சேர்றதுனால தான் வினைபுரிந்து அந்த வெளிச்சம் பிரகாசம் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப அதுக்கு தடை இருக்கு. அப்போ அந்த தடைய தாண்டி அதாவது H2O சேர்க்க முடியாது. காற்றுன்னு நம்ம சொல்றோம். தண்ணீர H2Oன்னு. ஆனா அது இணைக்கிறது அவ்வளோ லேசு இல்ல. அப்படிதான் அங்க சூரியன்ல பிரகாசித்ததுக்கு அணுக்கருமையத்தை ஒரு இடத்திலிருந்து அணு போய் நுண்ணியமான மிகவும் லேசான அதாவது என்ன சொல்றாங்கன்னா, துகள் வடிவில் இல்லாத அணு அலை வடிவாக இருக்கிறது. அந்த அலை வடிவாக இருப்பது துளைத்துக் கொண்டு சுவற்றை துளைத்துக் கொண்டு அப்புறத்திலே போவது போல அந்த தடையை தகர்த்து கொண்டு போகிறது. அதாவது ஒரு மனுஷன் செயற்கரிய செயல் செய்யற மாரி முடியாத ஒரு காரியத்த அப்படி அந்த செல் செய்து கொண்டிருக்கிறதுனால தான் சூரியன்லேருந்து நமக்கு பிரகாசமே வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு பேரு டனலிங் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மாரி செல் வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறாங்க. அது மாரி செயற்கரிய செயல் இயற்கையில நடக்கிறதுனால தான் எல்லாம் நமக்கு சாதாரணமா இருக்கிற மாரி தெரியுது. ஆனா அமைதியாக இயற்க அவ்வளோ ஒரு வேலைய ரொம்ப சுலபமா செய்திருது. அதனால தான் அதே மாரி தான் நம்முடைய ஆத்மாவின் கூற வந்து ஒரு பசுமாட்டு ரோமத்த நெடுக்குவாக்குல நம்ம வெட்டினோம்னா 1,00,000 கூறு இட்டு அதுல ஒரு கூறு தான் ஆவியின் கூறுன்னா, மிகவும் சிறியவற்றிலிருந்து இவ்வளவு பெரிய உலகம் உண்டாயிற்றுன்னு சாமி சொன்னார் இல்லையா? அதனால அவ்வளவு தூரம் சிறுசு அப்படிங்கிறத ஆத்மலிங்கம்ங்கிற இடத்துல ஆவுடையார் கோவில்ல மாணிக்கவாசகர் அந்த கோயில கட்டி வச்சிருக்கிறாரு. அத லேசா தூக்கி காட்டுவாங்க. நம்ம கண்ணுக்கு ஒண்ணும் தெரியாது. அப்போ ஒரு வேளை ரொம்ப லென்ஸோ, பெரிய கேமரா வச்சு பார்த்தா ஏதாவது லேசா தெரியலாமோ என்னமோ! தெரியல நம்மளுக்கு. அவ்வளவு நுட்பமா இருக்குது. இப்படிப்பட்ட இந்த ஆன்மாவுக்கு மறுபிறப்பு இருக்கிறதா? அப்படின்னு பார்த்தா, "பிறக்காத என்னை பிறந்தவன் என நினைக்கிறார்கள் அறிவிலிகள்" அப்படின்னு கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு. அப்ப சிவானந்த பரமஹம்சர் என்ன சொல்றாரு? "நான் உங்களுக்கு உரமாகிறேன்ங்கிறாரு." அப்ப சிவானந்த பரமஹம்சருக்கு வந்து தனியாக ஒரு ஜீவன் இல்லைங்கிறார். ஜீவன் ஒன்றே உள்ளது. ஜீவனுடைய சரித்திரம் ஒன்றுதான்ங்கிறாரு. அப்போ ஜீவன் ஏற்கனவே மோட்சம் அடைஞ்சவனா? ஆமா அப்படிங்கிறார். நித்திய முக்தன், நிர்பந்தன் அப்படிங்கிறார். அப்ப என்னடா இது இப்படி இருக்குதே! அப்ப யாருக்கு தான் பந்தம்? அப்படின்னு சொன்னா, இந்த மனசுக்கு தான் பந்தம் இருக்கு. மனம் தான் சரியாக வேண்டியிருக்கு அப்படின்னு. அப்ப மனத்தை உடையவனே மனிதன். அப்ப மனிதன்கிற தன்மை அடையறதுக்கே நம்ம 2 கால்களில் மிருகங்கிற தன்மைய மாறி ராகத்வேஷங்கள்லாம் போயி, சுத்த மன அமைதியோட விசேஷ ஞானியா வாழ்ந்து, அதுக்கப்புறம் இந்த ஞானத்தினால மோட்சம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அப்ப இருக்கும்போது விசேஷ ஞானி இல்லாம, வெறுமனே நம்ம சமாதி ஆயிட்டார் பாருங்க, கை கால்லாம் அசையுது அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அவர் ஞானத்த வெளிப்படுத்தாம இருந்திருக்கலாம். நல்ல சமாதி ஆயிருக்கலாம்ன்னு கூட நம்ம ஒத்துக்கலாம். தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா, அதுக்கப்புறம் அதோட தொடர்ச்சிய பத்தி சாமி நமக்கு எந்த கருத்தும் சொல்லல. அது நல்லது தானே! என்றென்றைக்கும் ஜீவன் முக்தனா ஜீவனத்திலேயே ஜீவேஸ்வரர் ஐக்கியமாயிட்டார்ல. அவர் ஈஸ்வரன் ஆயிட்டார்ல. அவர் என்றென்றைக்கும் ஆனந்த மத்தர்களா இருப்போம் தானே பிரார்த்திக்கிறாங்க. அப்ப என்றென்றைக்குங்கிறத இந்த வாழ்க்கை முடிவ சொல்லல. அது எப்பொழுது உள்ளது தான் சொல்றாரு. அப்படின்னா நம்ம சுகமாக காணவும், அறியவும் செய்யலாம்ன்னு சொன்னம்போது, பிரபஞ்சம் தழுவிய அவர் தடையற்ற பார்வை அவருக்கு உண்டாயிருக்குமா? செவுத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறத பார்க்கக்கூடிய பரமஹம்ச தன்மையை அவர் அடைந்திருக்கிறாரா? அப்படிங்கிறது நமக்கு கேள்வி உண்டாகுது. அப்ப அப்படிப்பட்ட அந்த தன்மை அவருக்கு உண்டாகியிருந்தால், அப்போ அந்த தடையற்ற பார்வைங்கிறது சர்வஜத்துவம் உண்டாகும்னு சாமி சொல்றாரே.
அந்த சர்வக்கியத்துவ ஞானம் அடைஞ்சிருப்பாரா? அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் தொடர்ந்து பதில் இல்ல. அப்போ ராமதீர்த்தாவ நம்ம கொஞ்சம் முன்னால படிக்கும்போது, அதுலயும் அவரு ஞானத்தினால தான் மோட்சம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஞானத்தினால தான் முக்தி, மோட்சம் உண்டாகும் அப்படிங்கிறார். முக்தி என்பது 300 சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் அப்படிங்கிறத கைவல்ய பிராப்தி அடைந்தது தான் சித்தியானார் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சித்தி அடைந்த நிலை. அஷ்டமா சித்தி அல்ல. சரிங்களா? அப்போ சித்தின்னா பரிபூரணமாதல்னு அர்த்தம். அ அதத்தான் நம்ம ஒத்துக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த நிலைனா பரபிரம்ம நிலை. பிரம்மமே ஆகிவிட்டார். பிரம்மம் வேறு, தான் வேறு அல்ல என்கிற அபின்ன வஸ்து அப்படிங்கிற பின்னத்தன்மைய நீக்கிக் கொண்டார். அகங்காரம் போய்விட்டது. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா இது எதனால முடியும்னா, ஞானத்தினால தான் முடியும். அப்போ ஞானம்ங்கிறது நித்திய அநித்திய வஸ்து விவேகம் செய்யுங்கள்னு சாமி சொல்றாரு. அப்ப என்னதான் செய்யறது அப்படின்னா, நான் என்பதையும், உலகம் என்பதையும் மறக்க படித்தல், மறிக்க படித்தல்ங்கிறாரு. இப்ப நான் என்பதையும், உலகம் என்பதையும் மறக்க படித்தல், மறிக்க படித்தல்னா என்ன சாமி? அப்படின்னு கேட்டா, நித்திய அநித்திய வஸ்து விவேகம்னா, அப்பதான் மாயையை சுண்ட செய்ய முடியுங்கிறார். மாயையாகிய பிரகிருதியாகிய இயற்கையோடு இணைந்து வாழுங்கள்னு சொல்றாரு அவர்தான். அப்புறம் அவர்தான் சொல்றாரு, இல்ல நீங்க மாயைய சுண்ட வைக்கணும். அப்ப 3 குணங்களையும் இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறாரு. அப்ப 3 குண வகைகள தான் நீங்க மனதோட மாட்டிட்டு, ஜீவனும் மயக்கத்துல இருக்கிற மாரி இருக்குது. தன் உணர்வு பெறவில்லை. நீங்கள் இப்பொழுது தன்னுணர்வோடு இல்லை. நீங்கள் தூங்கிக் கொண்டு, அறியாமையாகி தூக்கத்தில் இருந்து கொண்டு, கனவு கண்டு கொண்டு இருக்கிற வாழ்க்கையைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது கனவு போன்ற நிமிஷ நேரத்து சொப்பனமாகிய வாழ்க்கை. அப்படின்னு கால அளவு கூட சுருக்கி சொல்றார். சாதாரண கனவு கூட நீண்டதாக தெரியும். பல அனுபவங்களை, பல்வேறு யுக அனுபவங்களை கூட சிறிது காலத்தில், சிறிய காலத்தில் பெற்று விடுகிறோம். ஆனா இந்த வாழ்க்கைங்கிறது வெறும் நிமிஷ நேரத்து சொப்பனம்னு இதுதான் ஷார்ட்ன்னு சொல்றாரு சாமி. அப்போ கனவு, தூக்கம், துரியம், துரியாதீதம் இதுல தான் நம்ம பக்குவம் அடையணும் அப்படின்னு சாமியோட கருத்தாவும் இருக்கு. அப்ப இந்த துரிய மலை மேலுள்ளதோர் சோதி வளநாடுனா, அதுக்கு நான் என்ற அபிமானத்தையும், அகங்காரத்தையும் விட்டுவிட வேண்டும். அப்போ யான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்ற மாரி, தனக்கு ஊமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது மலர்மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய சகசரதள மலர்ச்சியை நாம் சென்று சேர வேண்டும். என்ன அப்போ கற்றதனால் ஆய பயன் என்கொள் வால் அறிவன் நற்றால் தொழாரெனின் அப்படின்னு பற்றுக பற்றத்தான் பற்றினே அப்பற்று விடற்கு அப்படின்னு தாமரை இலை தண்ணீர் போல உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இந்த பற்றற்ற ஜீவிதத்தை செய்யும் பொழுது மாற்றம் தான் நமக்கு வரும். அப்போ நிஷ்காமிய கர்மம் செய்யணும். ராகத்வேஷம் இல்லாத செயலுக்காகவே செயலை செய்ய வேண்டும். அப்போ சம மனநிலையை அமைதியான மனநிலையில் செய்ய வேண்டிய நேரத்தில் ப்ராபபிலிட்டி பாசிபிலிட்டி பார்த்து சாத்தியமாகிறதை சாத்தியப்படுத்தி அமைதியான மனநிலையில் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். பலனில் நமக்கு அதிகாரம் இல்லை. அப்படிப்பட்ட தன்மையில் அகங்காரம் நீக்கிக் கொண்டு எல்லா செயல்களையும் நாம் செய்து வந்தால் நமக்கு மன அமைதி பேணப்படும். அப்பொழுது நாம் ஆனந்தமாக இருப்போம். அதனாலதான் நான் என்ற ஸ்தானி மானிங்கிற அகங்காரத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும். இந்த அகங்காரங்கிற ஒரு முடிச்சு மேலதான் இத்தனை உலகமும் கட்டி இழுத்து கொண்டு இருக்கிறது. அதனால ராகத்வேஷ காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியம் 8 விதமான கெட்ட குணங்களையும் வேறற நாசம் செய்யணும்னா அந்த அசாதன வைத்திருக்கு நமஸ்காரம். அப்படி வேறற நாசம் செய்வதற்கு ஒரே வழி அகங்காரத்தை இல்லாமல் பண்ணுவதுதான் அப்படிங்கிறார். அப்ப அகங்காரம்னா ஜடத்தினுடைய தன்மை அபிமானம். இது நான் யார் தெரியுமா? வாயில் இருக்கிற நீரை சுண்ட செய்தான் அப்படின்லாம் சொல்றோம். கெட்ட நாவு, பாகீரதி, அப்படி பாரதி அப்படின்னு நாக்கு சொல்றாங்க. அப்போ அதையும் ஜட அகங்கார தன்மைய கல்வி அதிகாரம் அகங்காரத்தை படிச்ச கர்வி வித்வான் என்று அபிமானிக்கிறது. இப்படி எல்லாமே சொல்றாரு. இப்படி நான் எதெல்லாம் அபிமானித்துக் கொண்டு இருக்கிறோமோ அந்த தலைவன் நான் தான் ஸ்தாபிச்சேன். இது என்னோட நிறுவனம். நான் ஸ்தாபிச்ச மாரி யாரும் ஸ்தாபிக்க முடியாது. நான் சொன்ன மாரி யாரும் சொல்ல முடியாது. நான் யாரு தெரியுமா? நான் இவ்வளவு பராக்கிரமசாலி தெரியுமா?
இவ்வளவும் யார் கொடுத்த? இயற்கை கொடுத்தது. ஆனா நான் சொல்லிட்டு இருக்கோம். இயற்கைன்னு சொல்ல மாட்டேங்கிறோம். உண்மையிலே நாமங்கிறத ஒரு இயற்கைன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறோம். அப்ப அந்த ஸ்தானி மானிங்கிற அபிமானத்தன்மையை விட்டுவிட சொல்றாரு. அதுதான் நான் என்பதை மறக்க படித்தல். மெய்நான் உணர்வதற்கு பொய்யாக நானை விட வேண்டும். அதுதான் மாணிக்க வாசகர் சொல்றாரு. நானும் பொய், என் நெஞ்சும் பொய், பொய்வாயு பொய்க்கூடு, இறைவா நீயே மெய் அப்படின்னு சொல்றாங்க. பட்டணத்தாரும் என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை, தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். நீ கொடுத்ததுனால உணர்ந்துட்டேன்னு சொல்றாரு. அப்போ இந்த அகங்காரம் எல்லாம் இல்லாம போகணும். அப்புறம் உலக ஐயா வந்துருவாருங்க. கேக்குதுங்களா? ஐயா அனைவருக்கும் கேக்குதுங்க. அப்போ அந்த ஸ்தானி மானி, நான் பராக்கிரமம் பொருந்தியவன், வீரன், என்னால எல்லாம் முடியும்னு நம்ம சொல்றோம். அந்த பராக்கிரமம் எல்லாம் எங்க இருந்து வந்தது? இயற்கையிலிருந்து வந்தது. இயற்கை நம்மளை பேச அனுமதிச்சாதான் பேச முடியும். ஒரு புயல் அடிச்சு குமராபுரத்துல அப்படியே ஓடெல்லாம் காத்து காணாம போயிருச்சுன்னா, நான் இங்க உட்காந்து அமைதியா பேச முடியுங்களா? அப்ப அது அனுமதிச்சிருக்கு. இல்ல கரண்ட் போயிடுது, இல்ல செல்போன் டவர்லயே கரண்ட் இல்ல அப்படின்னு பேச முடியுங்களா? இப்ப கூட கட்டாச்சு. எப்படி? அப்போ அது அனுமதிச்ச லெவல்ல தான் நம்ம பேச முடியுது. எந்த சொல்லு எவ்வளவு வரணும், எவ்வளவு வெளிப்படணுங்கிறத கூட ஒரு அளவு இருக்கு. நம்ம முயற்சி பண்ணலாம். முயற்சி திருவினையாக்கும். அது சரிதான். ஆனாலும் நான் தான் செய்தேங்கிறதுக்கு யாரும் கிரெடிட் எடுத்துக்கொள்ள முடியாது. அதான் நானல்ல இறைவா நீயே, நீயே அப்படிங்கிற தன்மை தான் நல்லது. தன்னலமற்ற தன்மை, தன்னயம் தன்னயம்னு ராமதீர்த்தர் தான் சொல்றாரு. அப்ப சுயநலம் இல்லாத தன்மை தான் வேணுங்கிறார். ஆனா நம்ம வித்தை பண்றது சுயநலத்துக்காக தான் பண்றோம்னு சாமி சொல்றாரு. அதனாலதான் நீங்க கர்வியா இருக்காதீங்க. நான் சித்த வித்யார்த்தியாக்கும் தெரியுமா உங்களுக்கு? நீங்க எல்லாம் சாதாரண ஆளு. நாங்க விசேஷமான ஆளு தெரியுமா? நாங்கெல்லாம் வித்தை பண்றோம். நாங்க யோகி, ரிஷி, முனிவர் மாதிரி. நீங்க எல்லாம் உலகியல் ஆளு அப்படின்னு சொல்ற ஒரு கர்வம் நமக்கு வர வேண்டாம் அப்படின்னு தான். நீ வித்தை பண்றது உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் தான் பண்ற. ஆனா உன்னுடைய சுயநலமாகிய முக்திக்கும் மோட்சத்துக்கும் தான் நீ சித்த வித்தை பண்றப்பா அப்படின்னு சாமி சொல்றாரு. அப்ப அங்கேயும் நம்ம கர்வத்தை பங்கம் பண்றார், கர்வ பங்கம் பண்றார். அப்போ இப்படி நான் என்ற பற்றை முற்றிலுமாக தாமரையிலே தண்ணீர் இருப்பது ஒட்டாமல் இருப்பது போல இந்த உலகில் இருந்தும் இல்லாமல் இரு அப்படிங்கிற அந்த தன்மையில தான் நம்ம இருக்க வேண்டும். உலக பொருள் பற்று வைத்திருக்கிறோம். அந்த பொருள்கள் மீது இருக்கக்கூடிய பற்றையும் நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும்ங்கிறதையும் சாமி உலக பொருள் பற்றி நீக்கிக் கொள்ள வேண்டும். உலகம் என்பதை மறக்க படித்தல்னு அதை சொல்றாரு. அப்ப நான்கிற அபிமானத்தை விட்டு விட வேண்டும்ங்கிறார். அப்போ எந்த நிலைமை நாசம் உள்ளது? நான் என்ற நிலைமை நாசமுடையது. ஜீவன் அழிய மாட்டான். நான் என்ற நிலைமைக்குத்தான் அழிவு இருக்குதுங்கிறார். அந்த நான் என்பதையும் உலகம் என்பதையும் மறக்க படித்தல், மறிக்க படித்தல். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு அந்த இயற்கைதான் சராசர பிரபஞ்சத்தை இயக்குகிறது என்ற நிலையிலும் நீ வருந்த வேண்டாம்னு கீதை சொன்ன மாதிரி சாமியும் இயற்கையோடு இணைந்து வாழ்தல், புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு கொடுங்கள். நாம் வேலை செய்வதற்காக வந்து இருக்கிறோம், வேலை செய்வோம் அப்படிங்கிறத இயற்கை நம்மளை எதில தூண்டுகிறதோ இதனை இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி என்ன, யாரு எந்த தொழிலை செய்தா நல்லதோ, எது சிறந்ததோ, அவங்க உள் உணர்வு எதை சொல்லுகிறதோ அதை கேட்டு அவங்க செய்ய வேண்டும். இந்த ஞானமாகிய மன அமைதியை பெற்று செய்பவன் நான் அல்ல என்கிற அமிர்தத்தை உண்டு இளைப்பாறுவாயாக அரசே அப்படின்னு அஷ்டவக்ரர் ஜனகருக்கு உபதேசம் பண்றாரு. அந்த அடிப்படையில இந்த பொய்யான நானுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் தெய்வ செயல், எல்லாம் ஆண்டவன் செயல்ங்கிற தன்மையில என்கிற அகங்காரம் இல்லாமல் இருக்கக்கூடியவனுக்கு அந்த மன அமைதியை பேணிக்கொள்ள முடியும். அப்பொழுது அவன் மனது எப்பொழுதும் திருப்தியுற்றவனாக, நிலை பெற்றவனாக, கோபப்படாதவனாக, சாந்தமுடையவனாக இருப்பான். சாந்தத்திலும் சாந்தியிலும் சதா நிதானத்திலும் விவேகத்தோடையும் வேகம் இல்லாமலும் அமைதியை பேணுபவராகும் எல்லோருக்கும் நன்மையை அருளும் தனித்தன்மையுடனும் காணப்படுவான். அப்படிப்பட்ட விசேஷ ஞானியாகத்தான்
சுவாமி நம்மளை இருக்கச் சொல்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் இப்பிறவி தப்பிடின் எப்பிறவி வாய்க்குமோ என்கிற அச்சம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். காகபுஜர் சொல்கிறார், முக்தி மோட்சமும் மாயை என்று சொல்கிறார். அப்படியானால் முக்தி மோட்சத்தினுடைய மீது இருக்கக்கூடிய விருப்பமோ அல்லது ஒலிகையில் விருப்பமோ, ஏதேனும் விருப்பம் இல்லாத ஒருத்தன் உலகிலே இல்லை என்று அஷ்டவக்ரர் சொல்லுகிறார். அப்படித்தான் இருக்கிறார்கள் என்கிறார். அப்படி இந்த 2 விருப்பமும் இல்லாத ஒருவன் தான் விசேஷமானவன் என்று அஷ்டவக்ரர் குறிப்பிடுகிறார். இன்றைக்கு அந்த பதிவை கூட நான் போட்டிருந்தேன். கதிரேசன் அவர்கள் கூட அதை கேட்டார்கள். நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த கேள்விக்கு நீங்களே பதில் போட்டு விட்டீர்கள் என்று மகிழ்ச்சி அடைந்தார். அன்று நேரிலே ஒரு முறை சந்தித்து நிறைய நேரம் அளவலாவி வந்தார். வாய்ப்பு கிடைக்கும் போது வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அளவிலே இன்று அந்த கருத்து வந்தது, இங்கு பொருத்தமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நமக்கு ஏதேனும் எந்த பற்றியும் விட்டுவிட வேண்டும். முக்தி மோட்சத்து மேல இருக்கக்கூடிய பற்றியும் விட்டுவிட வேண்டும் என்பதுதான் அற்றது பற்றினில் உற்றது வீடு என்று. அதுதான் ஞானத்திலும் ஞானம், ஞானத்தையும் கடந்து போவது என்று. வசிஷ்டர் ஏனென்னா அழுது கொண்டிருக்கிறார் என்று லட்சுமணன் ராமரை பற்றி கேட்கிறார். அப்பொழுது புத்திர சோகத்தினால் அழுகிறார். எங்கு ஞானம் இருக்கிறதோ அங்கு சிறிது அஞ்ஞானம் இருக்கும் லட்சுமணா. ஆகவே ஞான அஞ்ஞானங்களை கடந்து போ என்று சத்துவ ரஜோ தமோ குணத்தில் தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் கடப்பதற்கு சத்துவத்தை பயன்படுத்தி சத்துவத்தையும் பிணஞ்சூடுகளை போல் விட்டு விடுவதைப் போல இந்த அஞ்ஞானம் நீங்கிய விடத்து ஞானம் என்கிறதை நாம் கடந்து போனால் அதுதான் ஞானத்தில் ஞானம் என்கிற தனித்தன்மை, எந்த பற்றும் இல்லாமல் இருப்பது பரிசுத்த நிலை என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையை பரிபக்குவ நிலை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் வாழ்பவர்கள் தான் மனம் கடந்த மன அதீதனாக மன அவாங்கோசர நிலையில் வாழக்கூடிய ஞானிகளாக மகான்களாக இருக்கிறார்கள். பரமஹம்சர்களாக வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட பரபிரம்ம சொரூபமாக இருப்பவர்கள், அறிவு சொரூபமாக ஞான சொரூபமாக இருப்பவர்கள், தான் தானாக இருப்பவர்கள், அப்படிப்பட்ட பரிசுத்த நிலையில் இருப்பது கூட இயற்கையின் கையில் தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ராமன் நீ எதற்கு ஆசைப்படுகிறாய் என்று கேட்டவுடன் நான் உடனே சமாதியாவதற்கு முயற்சிக்கிறேன் என்று உடனே சமாதி பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு நீ அவசரப்படாதே. நீ ராஜ்யத்தை அழுவாயாக என்று சொல்கிறார். விவேகானந்தரிடம் ராமகிருஷ்ணர் கேட்ட போதும் இதே நான் உடனே சமாளிக்கப் போகிறேன் என்கிறார். இல்லை இல்லை, நீ இவ்வளவு கீழ்த்தரமானவனாக இருப்பான் என்று எதிர்பார்த்ததை நீ அந்த வேலையை முடிக்கும் வரை நான் கொண்டேன் என்று சொல்கிறார். பலரும் சிவானந்தபுரம் இடத்தில் தான் நம் சித்த வித்தியார்த்திகள் சாவியெல்லாம் இருக்கிறது. அவர் நம்மால் கவனிக்கப்படுவார். சித்த வித்தை ஒழுங்காக செய்தால் நடவடிக்கைப்படி இருந்தால் என்று சொல்கிறார் அல்லவா. அப்பொழுது அவரும் சாவியை வைத்திருக்கிறார். அவர் நினைத்தால்தான் நமக்கு சமாதி கிடைக்கும் என்றும் ஒரு சாரார் அனுபவபூர்வமாகவும் சொல்கிறார்கள். அதை நாம் தாராளமாக நம்பலாம். ஏனால் சிவானந்தபுரம் சார் அவ்வளவு வாக்குறுதி சத்தியவாசகமாகத்தான் கொடுத்திருப்பார். அதை நாம் ஏற்று கொள்ள முடியும். இருந்தாலும் சுருதி யுக்தி அனுபவத்துக்கு ஒத்துவராத விஷயத்திலே கேள்வியும் கேட்கக்கூடும். அதுவும் வரவேற்கக்கூடியதுதான். அந்த அடிப்படையிலே விவேகானந்தர்
ஐயா ஐயா கேக்குதுங்கய்யா. ஆ அப்போ அந்த பூட்டி சாவியை வைத்து கொண்டேன் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர்ட்ட சொல்றார். அதனால உன் வேலை முடியிற வரைக்கும் நீ கடைசி ஜீவி கரையேற மாதிரி எல்லா வேலையும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் அதுக்கான சாவியை கொடுப்பேன். நான் பூட்டி சாவியை வைத்து கொண்டேன்கிறார். அப்ப சூட்சுமமா மகான்களோட பாஷை. அது மாதிரிதான் சிவானந்தபுரம் நமக்கு நம்மால் கவனிக்கப்படுவார்கள். சித்த வித்தை ஒழுங்காக பயிற்சி செய்து அந்த நடவடிக்கை கிரமமும் ஒழுக்கமும் சரியாக பேணினால் அவருக்கு அந்த சமாதி அனுபவம் கிடைப்பதற்கு நாம் சித்த வித்தை ஜபம் மட்டும் செய்தால் மற்றவற்றிற்கு நாம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம், எல்லாற்றுக்கும் ஆள் வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார். அவருடைய வாக்கு சத்திய வாக்கு, நம்பலாம். அப்படி பலர் சொல்வது இங்கு கவனத்திற்குரியதுதான். அதையும் எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் இப்படி எல்லாமே இயற்கையின் கையில் தான் இருக்கிறது என்றால், மறுபடியும் விவேகானந்தன் என்ற மனிதன் இயற்கையில் இருக்கிறான். அவன் மறுபடியும் நான் சொல்லுவது போல சொல்வான், செய்வதெல்லாம் செய்வான். ஆனால் அவன் நான் அல்ல என்று சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுகிறார். 4:3:2 தாயக்கட்டையில் குலுக்கிப்படுவது போல மறுபடியும் வந்தால் அது என்னை போலவே இருக்கலாம், ஆனால் அது நான் அல்ல. அப்படின்னா இயற்கையில கேரக்டர்னு ஒண்ணு இருக்குது, மனசுங்கிற கேரக்டர் இருக்குதுன்னு தான் உறுதியாகுது. அது மறுபடியும் வரலாம். அதனாலதான் ஜாதகம், நாடி ஜோசியம், இதெல்லாம் எதிர்காலம் கணிச்சு சொல்றது, இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப சாமுத்திரிய லட்சணம் இதெல்லாம் சொல்றது, கைரேகை அதெல்லாம் சொல்றது இந்த அடிப்படையில் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்போ நீங்க போன பிறவியில் இப்படி இருந்தீங்கன்னு சொல்றது கூட அந்த கேரக்டர் வைஸ் ஸ்டடி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சைக்காலஜிக்கலா கூட அப்படி முன்பிறவி பத்தி மறுபிறவி பத்தி சில கேள்விகள்லாம் கேட்டு சில விஷயங்கள்லாம் சயின்ஸ் எடுக்குது அப்படிங்கிறாங்க. அது சரி, அந்த ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போக வேண்டாம். சாமிகிட்டேயே மறுபிறவின்னு கேட்கும்போது நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை குறித்து அதிகம் பேச வேண்டாம்னு சுருக்கமா முடிச்சிடுறாரு. ஆனா பல விஷயங்களை விரிவா சொன்ன சாமி முன்பிறவி மறுபிறவி பத்தி ரொம்ப ஆழமா சொல்லல. அப்படி கேட்கும்போது சாமி சொல்றாரு, எறும்பு என்ன பாவம் செஞ்சது எறும்பா பிறக்கிறதுக்கு? அப்ப போன பிறவியில பாவம் செஞ்சது, அதான் எறும்பா பிறந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பகுத்தறிவு பூர்வமா பேசுற மாதிரி சொல்றாரு. அப்ப நம்ம அப்படிதான் அதை பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த பகுத்தறிவுங்கிறதையும் சாதாரணமா எடுத்துக்க முடியாது. 2வதுக்காக பகுத்தறிவும் பேசக்கூடாது. அருள்துறையை உணர்ந்துதான் பகுத்தறிவும் பேசணும். அருள்நிலை கைவிட்டு பகுத்தறிவு பேச முடியாது. அப்படிதான் நம்ம உணர வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த ரீதியில நம்ம பார்க்கும்போது நேரமும் உங்களுக்கு 10:24 ஆகுது. கவனத்துல வச்சிருக்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில இப்படியெல்லாம் முக்தி மோட்சத்துக்கு இயற்கை தான் வாய்ப்பு கொடுக்கும். இயற்கையில தான் நம்ம முக்தி மோட்சம், மறுபடியும் பிறவாத நிலை, இறந்தால் பிறப்பதும் பிறந்தால் இறப்பதும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆகவே அதை குறித்து நீ வருந்தாதே அப்படின்னு கீதையில கிருஷ்ணர் சொன்ன மாதிரி நாம மறுபடியும் இந்த மரணமாகிய சமாதி வைத்த பிறகு ஜீவேஸ்வர ஐக்கியமான பிறகு மறுபடியும் தானா இருக்கிற சக்திக்கு சலனம் உண்டாகுமா ஆகாதாங்கிற கேள்விக்கு சாமி பதில் சொல்லவே இல்லை. அதை அப்படியே தெராட்டில் விட்ட மாதிரி விட்டுட்டு போயிட்டார். முடிவு சொல்லலை. அப்போ மறுபடியும் பிரளய காலம் கல்பகாலம் முடிவில் மறுபடியும் இதே லீலைகள் இறைவனோட லீலை தொடர்ந்தால் மறுபடியும் உற்பத்தியாகி வரும் வராதுங்கிறதுக்கு எந்த அஷூரன்ஸும் கொடுக்கல. அதுதான் நேற்று ராமதீர்த்தர் சொன்னதுல விஷயம். இயற்கை கையில தான் இருக்குது, முடிந்த முடிவல்ல. அப்போ நமக்கு மறுபடியும் இதே மாதிரி வரலாம். இப்ப எப்படி நமக்கு போன பிறவி ஞாபகம் இல்லையோ அதே மாதிரி ஞாபகம் இல்ல வேணா இருக்கலாம். ஆனா இப்ப இருக்கிறோம். அப்ப நம்ம நிரந்தரமா முக்தி மோட்சம் அடையிறதுக்கு தானே இவ்வளவு தூரம் பாடுபடுறோம் அப்படின்னு எனக்கெல்லாம் வருத்தமா தான் இருந்தது. ஆனா அது இல்லைங்கிற மாதிரி ராமதீர்த்தர் மற்ற மகான்களுடைய எல்லார் பேச்சிலையும் இருக்குது. ஏன்னா மறுபடியும் பிறந்தால் உன்னை மறவாத இருக்க அருள வேண்டும்னு நாவுக்கரசர் வேண்டிக்கிறார். ஏன்னா அதனால பிறந்தாலும் உன்னை மறவாத இருக்க அருள்கிறார். அப்போ இந்த பிறவியில மட்டும்தான் இந்த நம்ம கஷ்டப்படாம ஒரு மரணம் அடைகிறோம் அப்படிங்கிற சத்து போகாமல் சமாதி ஆகிறோங்கிறது தான் இருக்கோ. அதோட தொடர்ச்சியை பத்தி ஏன் கவலைப்படணும் அப்படின்னு கேட்டாலும் மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிறக்கிறது இறக்கிறது இருக்குதோ, தொடர்ச்சி இருக்கலாமோ அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு பூர்வீகமான ஒரு முடிவான உறுதியான இறுதியான பதிலாக இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி, அறிவுபூர்வமான கேள்வி தொக்கி நிற்கத்தான் செய்கிறது. அது சிறிது வருத்தத்தை உண்டாக்குகிறது. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்பது போல உண்டாக்குகிறது. நுணுக்கரிய நுண்ணுணர்வே அப்படின்னு மாணிக்க வாசகர் சிவபுராணத்துல சொல்றாரு. தோன்றா பெருமையனே என்று சொல்லுகிறார்.
என் சிந்தனையில் ஊற்றான உன்னார முதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நல் இருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே தெல்லையுட்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானை ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவனடி சொல்லுவார் செல்வர் சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்து திருச்சிற்றம்பலம் அப்படின்னு முடிக்கிறார். சிவபுரத்தின் உள்ளாரனே முடிச்சிட்டார். அப்போ அதுல தோன்றா பெருமையினே நுணுக்கரிய நுண்ணுணர்வே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப நுணுக்கி நுணுக்கி தெரிஞ்சாலும் தெரியாத நுண்ணுணர்வா இருக்கிறாரு. அதான் இயற்கை தன்மை அப்படிங்கிறார். அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது எந்த பிராணனோட தன்மை தான் நம்ம நரம்பா நாடி நரம்பா வந்து வாய்ச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப இவ்வளவு ஆழமான ஒரு விஷயமா இருக்கும்போது நம்ம அவ்வளவு சர்வ சாதாரணமான அதை எடுத்துக்கொள்ள முடியல. அப்ப அதோட தொடர்ச்சியை பத்தி சாமி நமக்கு அதிகமா சொல்லல. எந்த மகான்களும் அதுக்கப்புறம் அதோட தொடர்ச்சியை நமக்கு ரொம்ப ஆழமா அறுதிட்டு கூற முடியல. அதனால அந்த கேள்வி ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருந்து இயற்கையில ஓசோ சொல்றாரு, சூஃபி ஞானியில ஒருத்தர் சமாதி ஆயிட்டாரு. அவரு சமாதி ஆனவர் என்ன ஆனார்னா ஒரு ரோஜா பூவா செடியா வருது. அந்த ரோஜா மலரா என் குருநாதர் வந்துட்டாரு. அந்த ரோஜா செடியை ஒரு பசுமாடு சாப்பிட்டது. இதோ சாணி போட்டுருச்சு மாடு. அந்த சாணியா என் குருநாதர் வந்துட்டாரு. இப்போ ஒரு செடிக்க உரமாகிறாரு அப்படின்னு ஓசோ முடிக்கிறார். அப்ப இது பார்க்கறதுக்கு அப்ப இயற்கை சுழற்சி தொடர்ந்து இப்படியே தான் இருக்கும்ங்கிறத கருத்து மாறுபாடே இல்லை. அப்ப நம்ம எல்லாருமே ஏற்கலாம். தனித்துவமா யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. அதனால நான் உங்களுக்கு உரமாகிறேன்னு சாமியும் சொல்லிட்டார். சிவானந்த பரமசருக்கு என்று தனியாக ஒரு ஜீவன் இல்லைன்ட்டார். அப்ப நம்ம எல்லாம் இயற்கையோட கலந்துதான் இருக்கிறோம்ங்கிறத உணர வேண்டியதா இருக்கு. 8 நிமிஷத்துக்கு முன்னாடி சூரியன்ல இருந்த சக்தி நம்ம கிட்ட வந்தாதான் நம்ம இருக்கிறோங்கிறது உறுதியாகுது. அப்ப எல்லா விட்டமின்ஸும் அங்கிருந்து தான் வருதுங்கிறோம். அப்படியெல்லாம் பார்க்கும்போது ஸ்தூல சூட்சுமம் காரணம் ஞான அதீத ஞானம் இரணிய உலகம் அந்த உலகம் இந்த உலகம்னு எல்லா விதமான தன்மையும் பார்த்தாலும் கூட நம்ம தானா இருக்கக்கூடிய அந்த தனித்தன்மையாகிய சூனிய பதவியாகிய ஆனந்தம் சித்திக்கும்னு சொன்னாலும் கூட இந்த இயற்கையோடு இயற்கையாக தான் நம்ம இருக்கிறோம். அப்ப இதுக்கு தொடர்ச்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு எந்த முடிவான உத்தரவாதம் இல்லாதது வருத்தத்துக்குரிய விஷயமா இருந்தது. இதுதான் ரமேஷ் நானும் கொஞ்ச நேரம் பேசி சொன்னோம். அதுக்கான விளக்கம் இதற்கு மேல எட்ட முடியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா அதை பத்தி சிந்தனை பண்ணி பார்க்கும்போது அன்புடன் கேட்டுக்கொண்டு அமைகின்றேன். இதுல யாருக்கும் மனசை புண்படுத்துற மாதிரி ஏதாவது கருத்து இருந்திருந்த நான் சொல்லியிருந்தால் தாழ்மையுடன் மன்னித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதனால தவறு இருந்தால் மன்னிக்கும்படி சிவானந்தபுரம் சார் தாழ்பணிந்து கேட்டுக்கிறேன். அதனால நல்ல கருத்தை என்னோட ஆதங்கத்துல சொல்ல விரும்பினேன். ரமேஷோட அனுமதி வாங்கி தான் சொல்லிக்கிறேங்க தெரிவிச்சு கொண்டு அமைகின்றேன். வேறு நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் கேள்வி இருந்தாலும் ஞானம் முக்கியம் அப்படிங்கிறனால கேள்வி இருந்தா கேட்கலாம்னு சொல்லி ஆத்ம நமஸ்காரம் கூறி அமைகின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஜெகதீஷ் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. இப்போ ராமதீர்த்தர் சொன்னது ஞானத்தால் தான் மோட்சம் அடைய முடியும் சொல்றாரு. பட் நம்ம சுவாமி மோட்சம் அடையிறதுக்கு அவரு வேற வழி சொல்றாரு. பட் ரெண்டு மோட்சம் ஒண்ணுதானா? இல்ல, அவரு ஞானத்தாலதான் அடைய முடியும்னு சாமி சொல்லிட்டாரு. விவேகம் வந்து அக்னியினால் மாயை சுண்ட செய்ய முடியும்ட்டார்ல. அப்ப அது ஞானம். விவேகம்ங்கிற அக்னி ஞானம். அதனால ரெண்டு பேரும் ஒன்னதான். பட் அது மோட்சம் அடையிறது இவர் ப்ரோசஸே சொல்றாரு இல்ல, கதி எடுக்க வேணும் அதெல்லாம் சொல்லதானே பண்றாரு சாமி. இத வந்து வசப்படுத்துறதுக்கு யுக்தியை கொடுத்திருக்கிறாரு. பல பேர் அந்த யுக்தி கொடுக்காம வெறும் ஞான விசாரணை மூலியமாவே கொண்டு போறாங்க. சாமி யோகம் யுக்தியை கொடுத்திருக்கிறாரு. அவ்வளவுதான். நமக்கு யுக்தியை அனுசரிச்சு பல மகான்கள் செய்து வச்ச ஏற்பாடு. பிரணயாமத்தில் நிந்தித்து வருகிறார்கள் சாமியே சொல்றாரு. தவறா அபியாசம் பண்ணும்போது அது சிக்கலாயிரக்கூடும். அதுக்கு நமக்கு சிஸ்டமேட்டிக் பண்ணி கொடுத்துட்டாரு சாமி. அதனால அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. அதனால யுக்தியும் கொடுத்திருக்கிறாரு. இந்த விவேக அக்னியும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஞானமாகிய விவேக அக்னியினாலதான் முக்தி மோட்சம்னு தெளிவா சொல்லிட்டாரு. ஏன்னா மாயையை சுண்ட வைக்கிறதுக்கு வேற வழி கிடையாதுன்ட்டாரு. அதனால ரெண்டும் தெளிவா தான் சொல்லியிருக்கிறார். அதுல எல்லாம் சந்தேகம் இல்லை. பட் இவர் வந்து ஒரு வித்தை கொடுத்திருக்காரு ஐயா, சுவாமி ஐயா. சுவாமி வந்து அந்த யுக்தியை கொடுத்திருக்கிறாரு.
அதான். மத்தவங்க அந்த அஷ்டாங்க யோகத்துல அந்த இதெல்லாம் வருது இல்லையா? அவங்களும் யுக்திய குடுத்துருக்காங்க இல்லையா? ம். அதுல சாமி பிராணாயாமம்ங்கிறது குறிப்பா குடுத்துட்டு, மறைமுகமா லேசா மத்ததெல்லாம் குடுத்து விட்டாரு. அதுலயும் யம, நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி எல்லாம் நம்ம யோகத்திலயும் வந்துருது. அது ம். மறைமுகமா சாமி குடுத்தாரு. சுருக்கமா. அவரு கொஞ்சம் விரிவா, துல்லியமா சமாதி பாதம், விபூதி பாதம்னு எக்ஸ்ட்ரா நெறைய குடுத்துருக்கிறாரு. அதுல ஆழமா போறவங்க போய்க்கலான்னு மஸ்தக ஞானம் வந்தா உங்களுக்கு எல்லாம் புரியும். அப்படின்னு ம். சாமி ம். ம். நமக்கு தான் விட்டுருக்கிறாரு. எல்லாம் தெளிவா பட் தான் சாமி இருக்காரு. பட் ராமதீர்த்தர் சொன்னது வந்து கொஞ்சம் மைண்ட் நிறைய யூஸ் பண்ணி போக வேண்டிய வழியா இருக்குல்ல? இல்ல மன மைண்ட் உபயோகப்படுத்தி. அவரு யோகம் பண்ண வேண்டாம்னே சொல்லல அவரு. ம். ம். தைரியம் பண்ணதான் சொல்றாரு. உலகியல்ல சமாதானம் இல்லாத காலகட்டமா இருக்கு. அப்போ அது ம். அவரு ரஜோகுணத்த தூண்டி, எல்லா பக்கமும் ஜனங்க சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். ஜீவர்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு மகான்கள் இரக்கப்படுவாங்க இல்லையா? ஆமா. ஏனெடுத்தான ஏனென்றால் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன்னு வள்ளலார் சொன்ன மாரி, இவரும் அந்த இரக்கத்தால தான் சொல்றாரு. நம்ம சாமியும் அப்படிதான் சொல்றாரு. இரக்கத்தால தான் இவ்வளவு ஏற்பாடும் பண்ணியிருக்கிறாரு. அதனால மகான்கள் இரக்கத்தோடையும், அருள் தன்மையோடையும் கருணை கூர் முகங்களாறு அப்படின்னு சொல்ற மாரி, கருணையும் சிவமும் பொருளென உணர்க அப்படின்னு வள்ளலார் சொன்ன மாரி அது இருக்குது. அது இருந்தா தான் அவங்க துரியம், துரியாதீதம்ங்கிற இடத்துக்கு மகான்கள் வந்திருக்காங்கங்கிறதுக்கு அடையாளமே அதுதான். அப்ப காரணியத்தோட, கருணையோட இருக்கிறாங்க. இப்போ எல்லா மகன் அல்டிமேட் டார்கெட் வந்து மோட்சம், முக்தி தான். இப்போ அது அடையிறது வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் அது. அது நடுவுல இந்த உலக ஜீவியத்துல ஒரு சமாதானம் இருக்கணும்ல. இந்த சமாதானத்துக்கு என்ன வழி? அதான் ஒரு நிஷ்காமிய சமாதானம் இருந்தாதான் அதான் சொல்லுங்க. நிஷ்காமிய கர்மங்கிறத விளக்கணும் இல்லையா? அதாவது ம். பற்றின்றி கடமையை செய்தல்னா, இயற்கையை ம். புரிஞ்சுகிட்டு உள்ளுணர்வை கேட்டு செய்தல், இயற்கையை புரிஞ்சு நடந்து கொள்ளுதல், ம். ராகத்வேஷம் இல்லாமல் செய்தல், ம். செயலுக்காகவே செய்தல், பலனில் அதிகாரம் இல்லாமல் செய்தல், அகங்காரம் இல்லாமல் செய்தல், இயற்கை தான் நம்ம நடத்துது. நமக்கு அதுக்கு அனுமதிய குடுத்திருக்குது. ஒரு செயல், செய்பவன், இடம், காலம், ம். இவை தெய்வம், பஞ்சபூதம் இவ் 5ம் காரணமாகின்றன. அப்படின்னு ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான்னா, நான் செய்றேன்னு கிரெடிட் அவன் எடுத்துக்க மாட்டான். அப்போ ம். நற்செயலோ, தீச்செயலோ அவன் நான்கிற அகங்காரத்த அங்க கொண்டு வந்து முன்னிறுத்த மாட்டான். கிரெடிட் எடுத்துக்க முயற்சி பண்ண மாட்டான். "நன்றோ செய்வாய், பிழையோ செய்வாய், நானோ அதற்கு நாயகமே" அப்படின்னு கேட்கிறான். அதனால எல்லாம் அவன் செயல். "ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ, காட்டுவித்தால் யார் ஒருவர் காணாதாரோ, கூட்டுவித்தால் யார் ஒருவர் கூடாதாரே" அப்படின்னு ஞானசம்பந்தர் கேட்கிற மாரி நிலைய அவன் புரிஞ்சுக்கிறான். அப்படி சம மனநிலையில விருப்பு வெறுப்பு இல்லாம அவன் கடமையை செய்தா அவன் மன அமைதி கெடாது. அப்போ அது பலன் எப்படி நடந்தாலும் நான் செய்ய வேண்டியதை மிகச் சரியாக செய்தேன், உணர்ந்து செய்தேன். ஆனால் இறைவனுடைய சித்தம் வேறாக இருந்திருக்கிறது. இயற்கையினுடைய எண்ணம் வேறாக இருந்திருக்கிறது. அதனால் பரவாயில்லை. அடுத்து இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அப்படின்னு அவன் அமைதியோட அடுத்த கட்டத்துக்கு இயல்பா போயிருவான். பெருசா அலட்டிக்க மாட்டான். அதத்தான் கிருஷ்ணரும், ஜனகரும் நமக்கு வாழ்ந்து காட்டுனாங்க. அந்த அமைதியோடு கூடிய நிலையத்தான் விசேஷ ஞானியாக சித்த வித்தியார்த்திகள் வாழ வேண்டும். சாமியும் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்போ பற்றின்றி கடமையை செய்தல். வேலை செய்வதற்காக வந்திருக்கிறோம். வேலை செய்வோம். அகங்காரம் இல்லாமல், நான் என்ற அபிமானம் இல்லாமல், உலக பொருள் மீது பற்றில்லாமல் என்று சாமியும் அதுக்கு வழிகாட்டி இருக்கிறாருங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்க முடியுது. ஐயா, இப்போ ராகதேசம் இல்லாம இருக்க வேணும்ன்றோம். அந்த ராகதேசம் இல்லாம இருக்கிறது எப்படி அது? அதுக்கு தான் மெத்தட் இருக்கா? ஆமா. நீங்க அந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகம் பண்ணி, ஓடும் ம். பொன்னும் ஒக்கவே நோக்குவர் ஞானியர். அப்படிங்கிற தனித்தன்மையை நீங்க உணர்ந்துக்கணும். அப்ப பொருள்னா நிலையாமையில இல்ல. அது அழியக்கூடியதுதான். அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா, அல்வா இப்ப சாப்பிட்டா சாப்பிடலாம். 10 வருஷத்துக்கும் சேர்த்து கட்டி வைக்க முடியாது. அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா, அல்வா மேல இருக்கிற பிரியம் போயிடும். அப்ப ம். தங்கத்த கட்டி வச்சிருந்தாலும், நாளாகும்போது யாராவது எடுத்துட்டு போயிட்டாலோ, நம்ம ஜீவிதம் இல்லாம போயிட்டாலோ, அத அனுபவிக்க முடியாம போயிடும். அப்படின்னு நம்ம ம். தெரிஞ்சுக்கணும். அப்பவும் பொருள் இல்லாமல் இருந்தால், அதாவது சாப்பிடுறதுக்கான உணவு பொருள் உற்பத்தின்னு இல்லாம இருந்தா, வெறும் தங்கத்த சாப்பிட முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, கத்திரிக்காயும், வைரத்தையும் காட்டுக்குள்ள இருக்கும்போது கொண்டு வந்து குடுத்தா, கத்திரிக்காய சுட்டு சாப்பிடலாம். ஆனா வைரத்த சுட்டா அது கரியா போயிரும். அப்ப அது பயன்படாது. அப்ப இடத்த பொறுத்து தான் பொருள் மாறுபடுது. அப்படிங்கிற புரிதல், அறிவு தெளிவு வந்துருச்சுன்னா, உங்களுக்கு விருப்பு வெறுப்பு ஏற்படாது. அந்த நேரத்துல இது பயன்படத்தக்கது. அந்த நேரத்துக்கு அது பயன் தரத்தக்கது. எதுவுமே தனியா உயர்ந்தது அல்ல. அப்படிங்கிற சம மனநிலை வந்துரும். அப்ப விருப்பு வெறுப்பு இல்லாம நீங்க சாந்தியோட, அருள் உள்ளத்தோட உங்க செயல சமாதானத்தோட செய்ய முடியும். அப்படிங்கிறது புரிதல் மூலியமாவும், உணர்வு தெளிவின் மூலமாவும் அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்றாங்க.
அந்த ஞான தெளிவு மூலயமாவும் நாம அமைதியா இருக்க முடியும். ராகத்வேஷம் நம்மகிட்ட உண்டாகாது. அப்ப சமநிலை அதான் இருக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி வர வேணும். அது வந்தாதான் வரணும். அது ரைட்டுங்களா? அதுதான் விசாரணம் செய்து வருந்தாது. சார். விசாரணை செய்து வருந்தாது. புரிதலுக்கு விசாரணை செய்யணும். அதான் நித்திய அனித்திய வஸ்து விவேகம் சாமி சொல்றாரு. அப்படி விசாரணை நன்றி செய்யணும். ஓடும் நன்றி ஐயா. பொண்ணும் ஒரு ஞானியன். அப்படி. நல்லது. ஆத்ம நமஸ்காரம். ஆத்மார்த்தம். வேற யாரும் கேள்வி கேட்கறாங்களா? எல்லாரும் ரொம்ப பெரிய மௌனத்துல இருக்காங்க. எதனால? நேரம் ஆனதுனாலயா? கொஞ்சம் தியாகம் தான் பண்ணா என்னன்னு என்னோட கருத்து. முக்கியமான கருத்து இல்லையா? அதனால என்னோட ஆர்வத்துல சொல்றேன். ரமேஷ் ஐயா ஒருத்தரும் பதில் சொல்ல காணோம். ஆமாங்கய்யா. ஐயா ஆத்ம நமஸ்காரங்க. ஐயா நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது கேள்வி கேட்கணும், அதுல ஒரு அர்த்தம் இருக்கணும். கேள்வி கேட்கறதுக்கும் ஒரு ஞானம் வேணும்னு சொல்லுவாங்க. ஆமா, இது ரொம்ப கல்வி. உயர்ந்த. ஆமா, அதனாலதான் நாங்களாம் மௌனமா இருந்துட்டோம். சரி, இன்னும் கிரகிச்சுக்கிட்டே இருப்போம். மத்தபடி வேற நல்ல அருமையா இருந்ததுங்க, சிறப்பா இருந்தது. ஆத்ம நமஸ்காரங்க. அப்போ இன்னைக்கு 9ஆம் பாகம், நாளைக்கு 10ஆம் பாகம். ஆமாங்கய்யா. அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? நல்லது. ஓகேங்க. அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க உங்களோட புரிதல்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்கு. இப்போ நாளைக்கு வந்து ஓய்வு நாளாக இருக்கிறதுனால நமக்கு இந்த சதா அபியாசம் அப்படிங்கிறது இருக்கும்போது தான் இந்த வெளியில் இருக்கக்கூடிய விவகாரங்களை ஊர்ந்து கவனிக்கிறது, அதில் பந்தப்படுறதுங்கிறது அங்கே இல்லாமல் போகுது. நம்முடைய கவனம் பூர்வ மத்தியத்தில் இருந்து அந்த அபியாசம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ ஐயா இதுக்கு முன்னாடி சொன்னபடி செயலை செய்வதற்காக வேண்டி நாம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதில் பந்தத்தோட விருப்பு வெறுப்போட அந்த செயலில் நம்ம ஈடுபடாமல் இருக்க முடியும். ஸோ அந்த நிலைமை நமக்கு வரணும் அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ளே இருந்த சதா அபியாசங்கிற அந்த நிலைமைங்கிறது வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த உள்ளுக்குள்ளே இந்த சமீரணங்கிற கதி நமக்கு இயல்பாகவே தூங்காத சமயத்துலேயும் வரக்கூடிய நிலைமைக்கு வந்தால் தான் அது சாத்தியமாகக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. அப்படி தூக்கத்தில் இருக்கக்கூடிய சமீரணன்னு சொல்லக்கூடிய கதி அது தூங்காத சமயத்திலே ஆகி தீரும்போது நம்மளே பிரகாசிக்கிறது அப்படின்னு சாமி சொல்கிறார். அப்போ அந்த நிலைமை நமக்குள்ளார வரணும் அப்படின்னு சொன்னால் நாம் அதுக்கான முயற்சிங்கிறது எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த எந்த வேலை செய்யும் போதும் கூட அந்த சுவாசத்தை உள்நிலைப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியில் நம்ம ஈடுபட்டுட்டே இருக்கணும். அந்த நிலைமையில தான் நமக்கு இந்த பந்தங்கள் அற்ற ஒரு நிலைமை, பதிவுகள் அற்ற நிலைமையை நம்ம ஏற்படுத்திக்க முடியும். அப்போ தான் இந்த உலகத்தை ஏற்கனவே நம்ம நிறைய பதிவுகளை சேவ் பண்ணி வச்சுருக்கிறோம், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை எரேஸ் பண்ணுறதே இங்கே பெரிய பாடாக இருக்கும்போது நம்ம மேலும் மேலும் பதிவுகளை உள்வாங்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் நமக்கு இன்னும் பெரிய சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் இனிமேலாவது நாம் செய்யக்கூடிய செயல்களில் அந்த பதிவுகள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னா இந்த கதி அபியாசத்தை நாம் இடைவிடாமல் செய்து அந்த தொடர் கதியினால் நாம் அந்த ஆயுதத்தை சரியாக பயன்படுத்தி அந்த வெறுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த எதிராளியினுடைய கண்டத்தை துண்டம் செய்கிறதுக்கான ஒரு நிலைமையை நம்ம ஏற்பாடு பண்ணிக்க முடியும். அந்த கதி தொடர்ந்து அபியாசம் செய்யும் போது மட்டுமே தான் அது அசாதாரண வைத்தியனாக ஒரு நிலைமைக்கு அது வர முடியும். அப்போது நம்முடைய பெரும் வியாதிகளாக இருக்கக்கூடிய வெறுப்பை அது வேரோடு அறுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். அதுக்கு அந்த தொடர் அபியாசங்கிறது நமக்கு சாமி வந்து அதிக அளவில் பரிந்து வச்சிருக்கிறாரு. அதனால் இந்த ஜீவனுக்கு தேவையான மேல்கதியே எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா, நம்மளுடைய ஜீவனிலிருந்து வெளியில் போகக்கூடிய அந்த சக்தியை அப்படி வெளியில் போக விடாமல் தன் உள்ளிலேயே மேலும் கீழுமாக சதா நடத்த வேண்டும். இந்த விதத்தில் இல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் ஜீவனுக்கு மேல்கதி வருவதில்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அப்போ அது ஒரே கதியாக சதா நடத்தும் போது கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும்போது நமக்கு நேரம் கிடைக்கும் போது மட்டும் கதி அபியாசம் பண்ணிட்டு நேரம் கிடைக்கும் போது மட்டும் ஜபம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வாய்ப்பு ஏற்படுறது கிடையாது. அதனால் இந்த தொடர் அபியாசத்தை நாம் எங்கே ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு ஓய்வு நாளாக இருக்கக்கூடிய இந்த நேரங்களில் தான், ஓய்வு நேரங்களையும் ஓய்வு நாட்கள்லையும் தான் நம்ம அதிக அளவில் இந்த கதி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான நேரங்கிறது கிடைக்கும். மற்ற நாட்களெல்லாம் வேலைப்பாடு அதிகமாக இருக்கிறதுனால அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு கூட நமக்கு நேரம் இருக்காது. நாம் அந்த வேலையில் இருக்கக்கூடிய பந்தத்தில் நம்ம ஈடுபட்டு நம்ம அதோடையே இணங்கி போயிருப்போம். அதனால் இந்த ஓய்வு நேரத்தை, இந்த ஓய்வு நாட்களை அதிக அளவில் நம்மளுடைய
சுய அந்த தேடலுக்கான ஒரு வாய்ப்பாக அதை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது இங்கே இருக்குது. ஸோ நாளைக்கு ஓய்வு நாளாக இருக்கிறனால இதை நான் அனைவருக்கும் எனக்கும் சேர்த்து அதை நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நாளைக்கு அதிக அளவில் நாம் அந்த ஜப தபங்கள் அதில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறதும், எந்த வேலை செய்யும் போதும் நம்மளுடைய கதி அபியாசத்தை தொடர்ந்து பூர்வ மத்தியத்தில் கவனத்தை வச்சுருந்தே அதை செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுமாக அதை நம்ம செயல்முறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், அது நாளடைவில் எந்த வேலை செய்யும் போதும் அந்த ப்ராக்டிஸ் ஆனது இயல்பாகவே வர ஆரம்பிச்சிடும். எப்படி இந்த உள்வெளி சுவாசமானது நாம் எந்த வேலை செஞ்சாலும் அது நிற்காமல் அது உள்ளாரையும் வெளியிலையும் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்குதோ, அதே மாதிரி நாளைக்கு இந்த மேல் கீழ் சுவாசமும் நாம் எந்த வேலை செஞ்சாலும் அது இயல்பாக போக வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படும். ஸோ அதுக்கு நாம் இந்த ஓய்வு நாட்களை சரியான வகையில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதையும் நான் எல்லாத்துக்கும் நினைவுபடுத்திக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து சேவகமூர்த்தி ஐயா வந்து இங்கே சிறப்பு விருந்தினராக பேச இருக்கிறாரு. அதனால் நாளைக்கு ஜெகதீசன் ஐயா அவரும் பேசுவார். ஐயா ஜெகதீசன் ஐயா, இப்போ ஆமாம் 10வது பாகம் பேசுகிறாரு. இப்போ சேவகமூர்த்தி ஐயா 9 மணிக்கு வர்றதா சொல்லியிருக்கிறாருங்க. அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு வேலை இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. அதனால 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நீங்கள் அந்த பாகங்களை எடுத்துட முடியுங்களா? ஓ, அப்படி சொல்றீங்களா? ஆமாங்க. 9 மணிக்கு மேல வரேன் இருக்காரா? 9 மணிக்கு அவர் வரேன்னு சொல்லியிருக்கிறாருங்க. சரி. 9 to 10 அவர் அங்கே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால 8 to 9 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த பாகத்தையும் கண்டினியூ பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் அவருடைய கருத்துக்களை அவர் பரிமாற்றம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிடலாங்க. சரி சரி. அப்போ 8 மணிக்கு ஜெகதீசன் ஐயா இந்த 10ஆம் பாகத்தை ஒரு நிறைவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேவகமூர்த்தி ஐயா பேசக்கூடிய அந்த ஒரு அவருடைய புரிதல்களையும் நாம் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு நாளைக்கு இருக்குது. அதை தொடர்ந்து நாம் மேலே வேறு ஏதாவது கேள்வி பதில்கள் இருந்தால் கூட அதை பற்றின ஒரு விவரங்களை நம்ம கவனிக்கலாம். இப்போ இன்னொரு விஷயமும் நான் கேட்கணும்னு நினச்சது, இப்போ ஜெகதீசன் ஐயா இப்போ ஒரு 10 பேஜ் படிச்சுட்டு அதுக்கான ஒரு விளக்கங்களை கொடுக்குற ஒரு நிலைமை இன்னைக்கு அவர் கொண்டு வந்திருந்தார். எனக்கு அது இன்னமும் நம்மளை ஆழமான அந்த புரிதலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அது பேச்சு வழக்கு அப்படிங்கிறது நமக்கு இயல்பாகவே அது கிரகிக்கக்கூடிய தன்மையில் இருக்குது. ஆனால் எழுத்து வழக்கு அப்படிங்கிறது நம்ம அதுக்கு பின்னாடி ஓட முடிய மாட்டேங்குது. அந்த அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்பீடில் நம்மளால் பயணிக்கிறது எனக்கு ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கூட இங்கே நீங்கள் தெளிவுபடுத்தலாங்கய்யா. இப்படி இந்த மாதிரி ஒரு 10 பேஜ் படிச்சுட்டு அதில் ஐயாவுக்கு என்ன புரிஞ்சுதோ அவருடைய புரிதல்களை கொஞ்சம் பேசிக்கிட்டு அப்படி நாம் இந்த பாகங்களை கொண்டு போகலாமா? ஏன்னா இங்கே எல்லாருடைய ஒத்துழைப்பும் எல்லாருடைய விருப்பங்களுக்கும் இணங்கி தான் இங்கே ஒவ்வொரு செயல்களையும் நம்ம செஞ்சுட்ருக்குறோம். ஸோ அதனால் இப்படி ஒரு கருத்து இங்கே நான் முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்துனீங்கன்னா அதுக்கு தகுந்தபடி ஐயாவும் இந்த ப்ரோக்ராமும் நடக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. இது ரொம்ப சிறப்பாக இருக்குது ஐயா. இப்படியே தொடரலாம் ஐயா. இப்படியே தொடரலாங்க ஐயா. இன்னைக்கு ஐயா பண்ண மாதிரி தொடர்ந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றோம் ஐயா. சந்தோஷமா. சுப்பிரமணியம் ஐயா, இப்படியே தொடரலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இப்போ இதில் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் அதிருப்தி மாதிரி தெரியலைங்க. அதனால லெட் இட் பி கண்டினியூடு, அதே தொடரட்டுங்க. ஓகே. துரை செந்தில்குமார் ஐயா. ஐயா தொடரலாம் ஐயா. பேச தொடரலாம் ஐயா. நன்றி ஐயா. ஓகே. சேகர் குணசேகரன் ஐயா. சேகர் கணேசன் ஐயா. தாராளமா தொடரலாம் ஐயா. ஓகே. ஜெகதீசன் ஐயா, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எது சௌகரியம்? அது கொஞ்சம் ஒரு 10-12 பக்கம் எடுத்துட்டு சொன்னோம்னா அதோட அர்த்தம் உள்ள அர்த்தம்லாம் கொஞ்சம் விளங்குறதா இருந்தா நல்லா தான் இருக்கும். அப்ப நம்ம சொல்லக்கூடிய உள்ள நுட்பமான சில கருத்துக்கள் இருந்தா கூட அதோட சேர்த்து தெரிவிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. படிச்சு சந்தோஷம். அப்போ இனிமேல் இது போலவே முதல்ல அது படிக்கிற வேலையை முடிச்சிடலாம். அப்புறம் அதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனை நீங்க ஒரு 1/2 மணி நேரம் படிச்சோன்னா ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா கூட கொடுங்க.
தாராளமாக இங்கே எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். சரி சரி சரி, சிவானந்தரால சரியா நடக்கட்டும். சந்தோஷம் சந்தோஷங்க. ஐயா ஜெகதீஷ் ஐயா, நான் ஒரு ஐ, கேள்வி கேட்கணும்னு மிஸ் பண்ணிட்டேன். இப்போ சொல்லுங்க. 1873 to 1906 நினைக்கிறேன் ராமதீர்த்தர் பீரியடு, 33 வருஷம் தானே வாழ்ந்தாரு அவரு. ஆமா 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 அவரு அப்பவே அவர் சொல்லியிருக்காருல்ல, இங்க இந்தியா இருக்கிறவெல்லாம் போய் வெளிநாட்டுல போய் சம்பாதிங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆமா 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 அது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே சொல்லிட்டாரு அது மாதிரி ஆமா இல்லைங்களா? ஆமா ஆமா அவங்களுக்கு எல்லாம் முதலே தெரியும். அப்பவே சொல்லிட்டாரு அவரு. அது இப்பதான் அவரு நடக்குது, நம்ம ஊர்ல இப்பதான் நடக்குது அது. அந்த காலத்துல அவ்வளவு படிப்பாளியா இருந்து கணிதம், மேத்ஸ் எல்லாத்துலயும் ம், சிறப்பு, ம். எல்லாத்தையும் உள்ளங்கை அளவுல சுருக்கி எல்லா வேலையும் சுலபமா செய்ய முடியும்னு வேற ஈஸியா சொல்றாரு பாருங்க. அதான். பெரிய எல்லாம் ஞானிகளுக்கு மகான்களுக்கு ஈஸியா இருக்கும், சுருக்கமா இருக்கும், விளையாட்டு மாதிரி செஞ்சிருவாங்கன்னு வேற சொல்றாரு. அப்ப அவர் செய்யறது ஒரு விளையாட்டு மாதிரி அவருக்கு சர்வசாதாரணமா இருக்குது. நம்மளுக்கு தான் அது பிரம்மாண்ட விஷயமா தெரியுது, பிரமாதமா தெரியும். அப்புறம் ஐயா தாங்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேதாந்தத்துக்கும் மேத்தமேட்டிக்ஸும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லியிருக்காராம். ஆமா ஒரு ஆமா ரூம்ல ஏதோ ஒரு ரூம்ல எழுதி வச்சிருக்காராம், ம். மேத்தமேட்டிக்ஸ் தெரியாதவங்க இந்த ரூம்குள்ள வராதீங்க அப்படின்னு இங்க எழுதி வச்சாராம். இப்படிதான் சரி, சொல்றாங்க. இருக்கலாம் இருக்கலாம். ஏன்னா அதுக்கு சம்மந்தம் இருக்கு. ஏன்னா எல்லாமே மேத்ஸ்ல சொல்லும்போது தான் அது ம், கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு ம், சொல்லுவாங்க. ம், ம். அதான். எல்லாமே நம்ம சொல்லும்போது இத்தனாவது ஸ்லோகம், இத்தனாவது நம்பர்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதை விட ம், வள்ளுவர் அது சொல்கிறார்ல, எண் ம், என்ப ஏன எழுத்தென்ப அப்படின்னு எழுத்துக்கு ம். ரெண்டாவது எண்ணுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. correct. ம், ம், ம். அதான் இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்குன்னு சொல்லிடுறாருல. ஆமா ஆமா ஆமா. அது 8 எண் குணத்தான் அப்படின்னு தான் சொல்றாங்க, எண்ணுன்னு தான் ம், ம். சொல்றாங்க. அப்போ அது வந்துருது. நானே நியூமராலஜி பிரெயின்னு ஒண்ணு தனியா இருக்குன்னு சொந்த அனுபவத்துல போய் கண்டுபிடிச்சிட்டேன். அது ஓ. வேலை செய்யத்தான், அதை ஆ, ஆ, பயன்படுத்தவும் ம், முடியும் அப்படிங்கிறது ம், எனக்கே ம், உணர்வு ஆயிடுச்சு. ம், ம். நன்றி ஐயா. அதான் சார். ஆத்ம நமஸ்காரம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. இப்போ நம்ம நிறைவு பண்ணிடலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம். ஆத்மா நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.